விசிடி நம்பர் 408 408. இடம் சவுத்தாடா மத்திய பிரதேஷ். பிளேஸ் சவுத்தாடா. முரளி தேதி 10 ஃபர்வரி 67 10/2/67. கிளாரிஃபிகேஷன் டேட் 18/3/6. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 18/3/6. ओम शांति. காலை வகுப்பு பிலாயில் ஓடிக்கொண்டிருந்தது. 10 फरवरी 1967 की वाणी. 10 February 67 नुடைய वाणी. बात चल रही थी. பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது. इस महाभारत लड़ाई के बाद सत्ययुग स्थापन होता है. இந்த மகாபாரதம் யுத்தத்திற்கு பிறகுதான் சத்யுகம் ஸ்தாபனை ஆகுகிறது. और उस सतयुग में वहां लक्ष्मी नारायण का राज्य होगा. பிறகு அந்த சத்யுகத்தில் அங்கு லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும். अभी पुराना कलयुग खत्म हो रहा है. இப்பொழுது பழைய கலியுகம் முடிகிறது. और नया युग பிறகு புது யுகம் सतयुग आ रहा है. சத்யுகம் வருகிறது. अभी बाप कहते हैं जाग जाओ. இப்பொழுது தந்தை சொல்கிறார் விழித்து கொள்ளுங்கள். कुंभकर्ण की नींद छोड़ दो. கும்பகரன் தூங்கும் போல் அந்த மாதிரி தூக்கத்தை விட்டு விடுங்கள். क्योंकि अभी नई दुनिया आती है. ஏனென்றால் இப்பொழுது புது உலகம் வருகிறது. और नई दुनिया को स्वर्ग कहा जाता है. பிறகு புது உலகத்தை ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. पुरानी दुनिया को பழைய உலகத்தை नरक कहा जाता है. நரக் என்று சொல்லப்படுகிறது. நரகம். क्यों? ஏன் नई दुनिया को स्वर्ग क्यों कहा जाता है? புது உலகத்தை ஸ்வர்க்கம் என்று ஏன் சொல்லப்படுகிறது? है? नहीं, इसलिए कहा जाता है उसका अर्थ ही है स्वर्ग. யாரோ வந்து அங்க துக்கம் இல்லை என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா சொல்றார், இல்லை, அதை ஸ்வ பிறகு க ஸ்வர்க் என்று சொல்லப்படுகிறது. कहाँ गया? स्व स्थिति में ग. ஸ்வ என்றால் சுயஸ்திதி, க என்றால் கயா, அதாவது போகுவது. ग बना गया. कहाँ गया? அப்பொழுது எங்கே சென்றால்? जो भी देवताएं होते हैं वो स्व स्थिति में स्थित रहते हैं. எந்த தேவதைகள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் சுயஸ்திதியில் நிறைந்திருக்கிறார்கள். परचिंतन नहीं करते. அவர்கள் பரசிந்தனை செய்வதில்லை. इसलिए वो स्वर्ग में रहते हैं. அதனால்தான் அவர்கள் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறார்கள். और यहाँ इस दुनिया में क्या होता है? பிறகு இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது? स्वचिंतन नहीं करते हैं और परचिंतन क्या कर रहा है, ये क्या कर रहा है. பிறகு இந்த உலகத்தில் சுய சிந்தனை செய்வதில்லை. பரச்சிந்தன், அதாவது இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, यहाँ ऐसे कैसे हो रहा है, इसने ऐसे कैसे, இங்க எப்படி அது நடக்குது, அவங்க எப்படி அது செய்தாங்க, उसने वैसे कैसे कैसे. அவங்க எப்படி அதை செஞ்சாங்க. मैंने परचिंतन ज्यादा होता है इसलिए नरक है. இங்கு பரச்சிந்தன் அதிகமாக நடக்கிறது, அதுதான் இது வந்து நரகம். तो परचिंतन से पतन नरक. எனவே பரசிந்தனை மூலமாக கீழே தான் விழுகிறோம் என்றால் நரகம். और स्वचिंतन से उन्नति स्वर्ग. பிறகு சுய சிந்தனை மூலமாக முன்னேறுவது அதாவது ஸ்வர்க்கம். तो ये नया रास्ता है. எனவே இது புது வழியாகும். क्या? என்ன? स्वर्ग बनाने का और नरक बनाने का. ஸ்வர்க்கத்தை உருவாக்குவதற்கும் பிறகு நரகத்தை உருவாக்குவதற்காக இது ஒரு புது வழியாகும். क्या? என்ன? क्या नया रास्ता बताया? என்ன புது வழி என்று சொன்னாரு? स्वचिंतन में रहेंगे तो स्वर्ग बनेगा. சுய சிந்தனையில் இருந்தால் ஸ்வர்க்கம் வந்து உருவாகும். और परचिंतन में रहेंगे பரசிந்தனையில் இருந்தால் तो नरक बनेगा. நரகம் உருவாகும். ये नया रास्ता घर जाने का भी है. இது புது உலகம் வீட்டிற்கு போவதற்காகவும் இருக்கிறது.
और स्वर्ग जाने का भी है। பிறகு சொர்க்கத்தில் செல்வதற்காகவும் இருக்கிறது. कोई इस रास्ते को जानते नहीं है, बाप ही आकर के बताते हैं। யாருக்கும் இந்த வழி தெரியாது, வெறும் தந்தை தான் வந்து சொல்கிறார். स्वर्ग अलग है और शांति धाम अलग है, जहाँ आत्मा रहती है. ஸ்வர்க்கம் தனியாகும், பிறகு சாந்தி தாமம் தனியாகும், எங்கு வந்து மற்ற ஆத்மாக்கள் இருப்பார்கள். आत्माएं दोनों जगह रहती हैं, ஆத்மாக்கள் இரண்டு இடத்திலும் இருக்கிறார்கள். लेकिन स्वर्ग में शरीर के साथ रहती है ஆனால் ஸ்வர்க்கத்தில் சரீரத்தோடு இருக்கிறார்கள், உடலோடு இருக்கிறார்கள். और शांति धाम में பிறகு சாந்தி தாமத்தில் शरीर नहीं होता है, सिर्फ आत्माएं रहती உடல் இருக்காது, வெறும் ஆத்மா தான் இருக்கும். है. तो शांति धाम अलग है, सुख धाम अलग है. எனவே சாந்தி தாமம் தனியாகும், சுகதாமம் தனியாகும். अभी बाप कहते हैं जाग जाओ. இப்பொழுது தந்தை சொல்கிறார், விழித்துக் கொள்ளுங்கள். तुम रावण राज्य में पतित हो गए हो. நீங்கள் இந்த ராவண ராஜ்யத்தில் பतितமாகி விட்டீர்கள். इस समय सभी भ्रष्टाचारी पापात्मा हैं. இந்த நேரத்தில் அனைவரும் பிரஷ்டச்சாரிகள், பாவ ஆத்மாக்கள் ஆவார்கள். एक भी पवित्र आत्मा नहीं हो सकती. कहाँ? ஒரே ஒரு தூய்மையான ஆத்மாவும் இருக்க முடியாது. எங்கு? इस नरक की दुनिया में एक भी पवित्र आत्मा नहीं हो सकती. पुण्य आत्मा नहीं कहेंगे. இந்த நரக உலகத்தில் ஒரே ஒரு தூய்மையான ஆத்மாவும் இருக்க முடியாது, அவங்களை புண்ணிய ஆத்மா என்று சொல்ல முடியாது. भले मनुष्य दान पुण्य करते हैं, பலே மனிதர்கள் தானங்கள் புண்ணியங்கள் செய்கிறார்கள், लेकिन पुण्य आत्मा तो भी नहीं है. क्यों? ஆனாலும் அவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள் இல்லை. ஏன்? पुण्य करते हैं तो पुण्य आत्मा हुए ना. புண்ணியம் செய்தால் புண்ணிய ஆத்மாக்கள் ஆகுகிறார்கள் இல்லையா? पाप करते हो तो पाप आत्मा हुए. பாவங்கள் செய்தால் பாவ ஆத்மா ஆவாங்க. करने वाले जो है वो पुण्य आत्मा क्यों नहीं कहेंगे? பிறகு புண்ணியத்தை செய்யக்கூடியவர்களை புண்ணிய ஆத்மா என்று இங்கு ஏன் சொல்ல முடியாது? अभी जो पुण्य करते हैं, दान करते हैं, वो पुण्य आत्मा क्यों नहीं है? இப்பொழுது யார் புண்ணியத்தை செய்கிறார்கள், தானத்தை செய்கிறார்கள், பிறகு அவர்கள் புண்ணிய ஆத்மா ஏன் இல்லை? अच्छा, चाहे स्थूल करें चाहे सूक्ष्म करें, யாரோ சொன்னாங்க அவங்க ஸ்தூலமான தானத்தை செய்கிறார்கள். அதுக்கு பாபா சொல்றாரு, சரி அவங்க ஸ்தூலமாக செய்யலாம், இல்லையானால் சூட்சுமமாகவும் செய்யலாம், लेकिन पुण्य तो करते हैं ना, ஆனால் அவர்கள் புண்ணியத்தை செய்கிறார்கள் இல்லையா? दान तो करते हैं ना, தானத்தை செய்கிறார்கள் இல்லையா? तो उनको पुण्य आत्मा क्यों नहीं कहेंगे? பிறகு அவங்களை புண்ணிய ஆத்மா என்று ஏன் சொல்ல முடியாது? नहीं, पुण्य आत्मा इसलिए नहीं कहेंगे कि वो जिसको देते हैं वो पापी होता है या पुण्य आत्मा होता है. யாரோ சொன்னாங்க, ஏன்னா அவங்க வந்து தந்தையை தெரிந்து கொள்வதில்லை. அதுக்கு பாபா சொல்றாரு, இல்லை, அவர்கள் யாருக்கெல்லாம் அந்த தானத்தை செய்கிறார்களோ அவர்கள் பாவப்பட்ட ஆத்மாக்களா இல்ல புண்ணிய ஆத்மாக்களா? इस दुनिया में सब पापाचारी है, तो पापियों இந்த உலகத்தில் அனைவரும் பாப்பாச்சாரி ஆவார்கள், பாவத்தை செய்யக்கூடியவர்கள். को ध्यान देंगे तो उसका बोझ देने वाले के ऊपर भी चढ़ जाता है. எனவே அந்த பாவ ஆத்மாக்களுக்கு தானத்தை கொடுத்தால் கொடுக்கக்கூடியவரின் மேலும் அந்த சுமை ஏறுகிறது. इसलिए पुण्य आत्मा इस दुनिया में कोई नहीं है. அதனால்தான் இந்த உலகத்தில் புண்ணிய ஆத்மாக்கள் யாரும் இல்லை. पतित आत्माएं यहाँ कलयुग में होती हैं. பतितமான ஆத்மாக்கள் இந்த கலியுகத்தில் இருக்கிறார்கள். इसलिए कहते हैं ईश्वर बाबा हमको आकर के पावन बनाओ. அதனால்தான் சொல்கிறார்கள், சிவபாபா வாங்க எங்களை பாவனமாக்குங்கள். ये पवित्रता की बात है. இது தூய்மையின் விஷயமாகும். कौन सी बात? என்ன விஷயம்? कि पुण्य दान को कहा जाता है. அதாவது புண்ணியம் என்பது தானத்தை சொல்லப்படுகிறது. काहे का दान எந்த விஷயத்தினுடைய தானம்? है? யாரோ வந்து விகாரங்கள்னு சொன்னாரு. அதுக்கு பாபா, விகாரங்களும் இருக்குதான், होगा तो दान ठीक है, उसको भगवान को देना है, लेकिन दूसरों को क्या देना है? அந்த தானத்தை நாம் வெறும் கடவுளுக்கு தான் தரணும், ஆனால் மற்றவர்களுக்கு என்ன தரணும்? पवित्र वाइब्रेशन का ज्ञान.
दान। என்ன யாரோ ஞானத்தினுடைய தானம் தரணும் சொல்றாரு. அதுக்கு பாபா சொல்றாரு இல்லை, பவித்ர வைப்ரேஷனுடைய தானத்தை தரணும், தூய்மையான உள் உணர்வுகளுடைய தானத்தை தரணும், पवित्र संकल्प का दान, पवित्र वाचा का दान। தூய்மையான சொற்களின் தானம். कोई ऐसी वाचा हमारे मुख से नहीं निकल जाए जो दुर्वासा वाली वाचा हो। நம்ம வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட இப்படி வரக்கூடாது, எது துர்வாசாவினுடைய வார்த்தையாக இருக்கும். दूसरों को देने वाली वाचा हो, மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய சொற்களாக இருக்கக்கூடாது. அதே போல் அவதூறத்திற்கான வார்த்தையும் இருக்கக்கூடாது. यानी किसी के निकालने वाली वाचा हो, और जो कर्मेंद्रियों से जो हम कर्म करें, பிறகு இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக நம்ம என்ன கர்மங்களை செய்கிறோமோ वो भी அதுவும் पवित्र हो। தூய்மையாக இருக்கணும். अपवित्र कर्म कर्मेंद्रियों से न हो जाए। தூய்மை இல்லாத கர்மங்கள் இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக நடக்கக்கூடாது. तो ये पवित्रता की बात है। எனவே இது தூய்மைக்கான விஷயமாகிறது. इस समय बाप आकर के तुमको अविनाशी ज्ञान रत्नों का दान देते हैं। இப்பொழுது இந்த நேரத்தில் தந்தை உங்களுக்கு அழிவில்லாத ஞானத்தினுடைய ரத்தினங்களுடைய தானத்தை தருகிறார். किस समय? எந்த நேரத்தில்? इस संगम युग में, कलयुग के अंत में, இந்த சங்கம் யுகத்தில், கலியுகத்தினுடைய கடைசியில், और सतयुग के आदि में, பிறகு சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தில் बाप ही आकर के तुमको अविनाशी ज्ञान रत्नों का दान देते हैं। தந்தை தான் உங்களுக்கு அழிவில்லாத ஞான ரத்தினங்களுடைய தானத்தை தருகிறார். और ऐसा दान कोई कर ही नहीं सकता किसी के पास। பிறகு இது போல தானம் வேறு யாராலையும் செய்யவே முடியாது. है ही नहीं सच्चाई का ज्ञान। வேற யாரிடமும் இந்த உண்மைக்கான ஞானமே இல்லை. कहते हैं तुम भी औरों को दान देते हो। சொல்றாங்க, நீங்களும் மற்றவர்களுக்கு தானத்தை தருகிறீர்கள். अगर देते रहेंगे तो 5 विकारों का ग्रहण छूट जाएगा। எனவே இந்த தானத்தை நீங்க கொடுத்து கொண்டே இருந்தால் பிறகு அந்த 5 விகாரங்களுடைய கிரகணம் நம்ம மேலிருந்து போகிவிடும். 5 विकारों का दान दो तो दुख का ग्रहण छूट जाएगा। இந்த 5 விகாரங்களுடைய தானத்தை கொடுத்து விட்டால் பிறகு அந்த துக்கத்தினுடைய கிரகணம் விட்டுவிடும். कोई पूछते हैं, बाप भी पूछते हैं, சில பேர் கேக்குறாங்க, தந்தையும் கேக்குறாரு. बाप पूछते हैं, தந்தை கேட்கிறார், तुम हेवनली गॉडफादर के बच्चे बने हो, நீங்கள் ஹெவன்லி காட்ஃபாதர் னுடைய குழந்தைகளாக ஆகி உள்ளீர்கள், तो हेवन में होने चाहिए, எனவே ஹெவனில் இருக்க வேண்டும். यहाँ नरक में क्यों बैठे हो? பிறகு இந்த நரகத்தில் ஏன் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? अरे करोड़पति का बच्चा होगा तो पैसे पैसे के लिए मोहताज होगा क्या? அரே, ஒரு கோட்டீஸ்வரனுடைய குழந்தையாக இருந்தால் 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு அவங்களுக்கு கஷ்டம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமா? नहीं होना चाहिए ना। இருக்கக்கூடாது இல்லையா? इसका मतलब क्या हुआ? எனவே இதனுடைய அர்த்தம் என்னவாகுகிறது? है? विकारों का दान अभी नहीं दिया है, दुख का ग्रहण छूट जाएगा अगर என்னவென்றால் இப்பொழுது விகாரத்தினுடைய தானம் தரவில்லை. 5 विकारों का दान दे देंगे, ஒருவேளை இந்த 5 விகாரங்களுடைய தானத்தை கொடுத்து விட்டால் பிறகு இந்த துக்கத்திலிருந்து நாம் விடுபடலாம். पवित्र बन के सुखधाम चले जाएंगे। தூய்மையாகி விட்டு சுகதாமத்திற்கு செல்வோம். क्या? என்ன? सुखधाम कब जाएंगे? स्वर्ग कब जाएंगे? சுகதாம் எப்பொழுது போவோம்? ஸ்வர்க்கம் எப்பொழுது போவோம்? स्व स्थिति में रहने वालों को 5 विकार अटैक नहीं करेंगे। சுயஸ்திதியில் இருப்பவர்களுக்கு இந்த 5 விகாரங்கள் அது தாக்காது. और परचिंतन में रहने वालों को 5 विकार अटैक करते हैं। பிறகு மற்ற சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களை இந்த 5 விகாரங்கள் தாக்குது. तो 5 विकारों में नंबर 1 कौन सा है? எனவே 5 விகாரங்களில் நம்பர் 1 எது? काम विकार। காம விகாரம். उसको छोड़ आप पवित्र बन जाओ। அதை விட்டு விட்டு இப்பொழுது தூய்மையாகி விடுங்கள். कहते हैं ये पतित पावन
हमको आकर के पावन बनाओ। அப்பொழுதும் சொல்கிறார்கள், பतिத்த பாவன் வந்து விட்டு எங்களை பாவனமாக்குங்கள். क्या என்ன? ये नहीं कहते कि हे पतित पावन आओ और ज्ञान सुनाकर चले जाओ। இப்படி சொல்வதில்லை. அதாவது, ஹே பतिத்த பாவனா வாங்க, வந்து விட்டு இந்த ஞானத்தை சொல்லிவிட்டு சென்று விடுங்கள், இது போல சொல்வதில்லை. ज्ञान सुनाने के लिए नहीं कहते, क्या कहते हैं? हे पतित पावन आओ और आकर के हमको पावन बनाओ। ஞானத்தை சொல்வதற்காக சொல்வதில்லை. என்ன சொல்கிறார்கள்? ஹே பतित பாவனா வாங்க, வந்து விட்டு எங்களை தூய்மையாக்குங்க. ऐसे तो ब्रह्मा के तन में आया, ज्ञान सुनाकर चला गया। இப்படி பாத்தீங்கன்னா பிரம்மாவினுடைய உடலில் வந்தார், ஞானத்தை சொல்லிவிட்டு சென்று விட்டார். लेकिन पतित से पावन कोई नहीं बना। ஆனால் பतिத்ததிலிருந்து பாவனமாக யாரும் ஆகவில்லை. क्यों नहीं बना? ஏன் ஆகவில்லை? क्योंकि पतित से पावन बनाने के लिए संग का रंग चाहिए। ஏனென்றால் பतिத்தத்திலிருந்து பாவனமாகுவதற்காக சங்கு தொடர்பு என்பது வேண்டும். पावन देवताएं थे, द्वापर में आकर के पतित कैसे बने? தூய்மையான தேவதைகள் துவாபர யுகத்தில் வந்து எப்படி பतितமானார்கள்? जो विधर्मी आत्माएं आई उनके संग के रंग में आकर के पतित बने। எந்த விதர்மி ஆத்மாக்கள் வந்தார்களோ அவருடைய சங்க தொடர்பில் வந்து அவர்கள் பतितமாகி விட்டனர். तो अनेकों के संग के रंग में आकर के पतित बने। எனவே நிறைய பேருடைய சங்கு தொடர்பில் வந்து பतितமாகி விட்டனர். तो पावन कैसे बनेंगे? பிறகு எப்படி பாவனமாகணும்? जो एक ऊंचे के ऊंचे बाप है, யார் ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை இருக்கிறாரோ, ஒருவேளை அவரிடம் நாம் புத்தியினோடு சங்க தொடர்பு வைத்தால் பாவனமாக முடியும். अगर उसका संग करेंगे बुद्धि से तो पावन बनेंगे। बाप कहते हैं अभी मैं फिर आया हूँ। தந்தை சொல்கிறார், நான் இப்பொழுது திரும்பவும் வந்திருக்கிறேன். अभी भारत वैश्यालय हो गया है। இப்பொழுது பாரதம் வைஷ்யாலை ஆகிவிட்டது. आलय माने ஆலயம் என்றால் किसका घर हो गया है? எதனுடைய வீடாகிவிட்டது? अभी सारा भारत वैश्याओं का घर हो गया है। இப்பொழுது முழு பாரதமும் வைஷ்யாவினுடைய வீடாகிவிட்டது. बाप कहते हैं தந்தை சொல்கிறார், मैं वैश्यलेस बनाने के लिए आया। நான் வைஸ்லெஸ் விகாரங்கள் இல்லாதவர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளேன். वैश्यालय जो विशेष हो गया है, வைஷ்யாலயம் எங்க வந்து விஷயஸ் ஆகிவிட்டதோ, எதுல வந்து விஷய விகாரம் அதிகமாக இருக்கிறதோ, विश्व भरी दुनिया हो गई है, विषय विकारों से भरी हुई ये दुनिया हो गई है। விஷம் மற்றும் விகாரங்களில் நிறைந்துள்ள எந்த உலகமாக மாறிவிட்டதோ, इसको मैं अब फिर से क्या बनाने आया हूँ? இதை நான் திரும்பவும் என்னவாக்குவதற்காக வந்துள்ளேன்? निर्विकारी दुनिया बनाने आया हुआ हूँ। விகாரங்கள் இல்லாத உலகமாக ஆக்குவதற்காக வந்துள்ளேன். ये भी खेल है। இதுவும் ஒரு விளையாட்டாகும். मैं आकर के निर्विकारी बनाता हूँ, நான் வந்து விட்டு நிர்விகாரி விகாரங்கள் இல்லாதவர்களாக மாற்றுகிறேன். பிறகு रावण आकर के विकारी बना देता है। ராவணன் வந்து விட்டு விகாரம் நிறைந்தவர்களாக மாற்றி விடுகிறான். मैं आकर के सुखी दुनिया बनाता हूँ, நான் வந்து விட்டு இந்த ஒரு சுகம் நிறைந்த உலகத்தை உருவாக்குகிறேன். रावण आकर दुख की दुनिया बना देता है। ராவணன் வந்து விட்டு துக்கங்கள் நிறைந்த உலகத்தை செய்கிறான். भारत के लिए खेल है। இது பாரதத்தின் விளையாட்டாகும். वे भारत में ही आकर के साधारण तन में प्रवेश करते हैं। தந்தையும் பாரதத்தில் வந்துதான் ஒரு சாதாரணமான உடலில் நுழைகிறார். फिर उनकी भी बायोग्राफी बैठ सुनाते हैं। பிறகு அவர்களின் பயோகிராஃபியும் அமர்ந்து விட்டு சொல்கிறார். யாருடைய? उनकी है? उनकी माने किनकी? அவர்கள் என்றால் யாருடையது? ये बात किसके तन में बोली? இந்த விஷயங்களை யாருடைய உடலில் அமர்ந்து விட்டு சொன்னார்? ब्रह्मा के तन में बोली। பிரம்மாவினுடைய உடல் மூலமாக சொன்னார். तो ब्रह्मा के तन में जब बोल रहे हैं तो इनकी भी बायोग्राफी बताते हैं बैठ करके, ये क्यों नहीं कहा? பிறகு பிரம்மாவில் உடலில் அமர்ந்திருந்தால் இது ஏன் சொல்லவில்லை? இவர்களின் பயோகிராஃபியை நான் சொல்கிறேன். उनकी भी बायोग्राफी बताते हैं। அவர்களின் பயோகிராஃபியை சொல்கிறேன் என்று சொன்னார். जिसकी बायोग्राफी बताते हैं उसको दूर क्यों कर दिया?
யாருடைய பயோகிராபியை சொல்கிறாரோ அவர்களை ஏன் தூரமாக்கி விட்டார்? कि जिस तन में प्रवेश करके पतितों को पावन बनाते हैं उसकी जीवन कहानी बताते हैं, इनकी जीवन कहानी बैठ नहीं बताते हैं। யார் உடலில் அமர்ந்து கொண்டு பதித்தர்களை பாவனமாக்குகிறாரோ அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்கிறார், இவருடைய வரலாறை சொல்வதில்லை. इनकी माने किनकी? இவர் என்றால் யார்? ब्रह्मा बाबा की नहीं बताते हैं। பிரம்மா பாபாவினுடையதை சொல்வதில்லை. ये है सभी ब्राह्मण ब्राह्मणियां और ये है प्रजापिता ब्रह्मा। இது இப்பொழுது அனைவரும் பிராமணர் பிராமணிகள், பிறகு இவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். और ये सब है उनकी औलाद। பிறகு இவர்கள் அனைவரும் அவர்களுடைய குழந்தைகள் ஆவாங்க. யாருடைய குழந்தைகள்? प्रजापिता ब्रह्मा। பிரஜாபிதா பிரம்மாவினுடைய. तुम सबको पवित्र बनने की युक्ति बताते हैं। உங்கள் அனைவருக்கும் தூய்மையாக கூடிய வழியை சொல்கிறார். कुमार और कुमारियां பிரம்மகுமார், பிறகு குமாரிகள். तुम विकार में नहीं जा सकते हो இவர்கள் நீங்கள் விகாரத்தில் போக முடியாது. क्योंकि तुम एक प्रजापिता ब्रह्मा कुमार के, एक प्रजापिता ब्रह्मा के बच्चे हो। ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு பிரஜாபிதாவினுடைய குழந்தைகள் ஆவீர்கள். एक बाप के बच्चे हो तो आपस में भाई बहन भाई ஒரு தந்தையினுடைய குழந்தையாக இருந்தால் நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். बहन है, आपस में विकार में नहीं जा सकते। சகோதர சகோதரிகள் ஒருத்தர் ஒருத்தருக்கு விகாரத்தில் போக முடியாது. तुम ब्राह्मणों का ये एक ही जन्म है, உங்கள் பிராமணர்களின் இது ஒரே ஒரு வாழ்க்கைதான் ஆகும். है? क्यों? ஏன்? ब्राह्मणों का एक ही जन्म है। இது பிராமணர்களின் ஒரே வாழ்க்கைதானா, ஒரே பிறவிதானா? कोई ब्राह्मण दो दो तीन तीन जन्म नहीं लेते। சில பிராமணர்கள் 2, 3 அந்த மாதிரி பிறப்பை எடுப்பதில்லையா? है? लेते हैं नहीं लेते हैं? எடுத்துக்கொள்கிறார்களா இல்லையா? संगम युग 100 साल का होता है, उस 100 साल के संगम युग में कोई कोई ब्राह्मण 2-3 जन्म लेते हैं या नहीं लेते हैं? சங்கம் யுகம் 100 வருடத்திற்கானதாக இருக்கிறது. எனவே அதில் சில பிராமணர்கள் 2, 3 பிறப்பை எடுப்பதில்லையா? लेते हैं। फिर एक ही जन्म क्यों बताया? எடுக்கிறார்கள். பிறகு ஒரே ஜென்மம் என்று ஏன் சொல்லிவிட்டார்? नहीं, யாரோ வந்து தூய்மை ஆகுவதின் விஷயம் என்று சொன்னாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, இல்லை. पक्के ब्राह्मण जो बनते हैं, யாரு பக்காவான பிராமணர்களாக ஆகுகிறார்களோ, जो ब्राह्मण सो देवता कहे जाते हैं, யாரை வந்து பிராமணன் இருந்து தேவதை என்று சொல்லப்படுகிறதோ वो जन्म सिर्फ एक ही है। அந்த பிறவி வெறும் ஒரு பிறவிதான் ஆகும். देवता वर्ण में तुम 21 जन्म लेते हो। தேவதை வம்சத்தில் நீங்கள் 21 ஜென்மங்களை எடுத்துக்கொள்கிறீர்கள். क्या? என்ன? 3-3 जन्म तो होते हैं, कोई कोई के 2-2 जन्म भी होते हैं। சில பேர் 2 ஜென்மங்கள், 3 ஜென்மங்களும் ஏற்படுது. लेकिन तुम सिर्फ देवता ஆனால் நீங்கள் वर्ण में एक ही जन्म लेते हो। வெறும் தேவதையினுடைய அந்த வம்சத்தில் ஒரே ஒரு ஜென்மம் தான் எடுத்துக்கொள்கிறீர்கள். क्या 21 जन्म लेते हो देवता वर्ण में? இல்லை, ஒரு ஜென்மம் இல்லை. தேவதை வர்ணத்தில் நீங்கள் தேவதை வம்சத்தில் 21 ஜென்மங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். वैश्य शूद्र वर्ण में 63 जन्म लेते हो। வைஷ்யர்கள் பிறகு சூத்ர வம்சத்தில் நீங்கள் 63 ஜென்மத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். ब्राह्मण वर्ण का सिर्फ ये एक अंतिम जन्म है। இந்த பிராமண கிளானுடையது இது கடைசி ஜென்மமாகும். जिसमें पवित्र बनना है। எதில் நீங்கள் தூய்மையாகணும். बाप कहते हैं पवित्र बनो, தந்தை சொல்கிறார் தூய்மையாகுங்கள். और बाप को याद करो। பிறகு தந்தையை நினைவு செய்யுங்கள். अथवा तो यूँ कहो कि योग बल से विक्रम भस्म करो। இல்லையானால் இப்படி சொல்லுங்கள், யோக பலத்தின் மூலமாக விகர்மங்களை நீங்கள் எரித்துக் கொள்ளுங்கள். एक अंतिम जन्म पवित्र बनना है। இந்த கடைசி ஒரு ஜென்மத்தில் தூய்மையாகணும். सतयुग में तो कोई पतित होता ही नहीं है। சத்தியுகத்தில் யாரும் பतितமானவர்கள் இருக்க மாட்டார்கள். अभी इस अंतिम जन्म में तुम पावन बनेंगे तो 21 जन्म पावन ही बने रहेंगे। இப்பொழுது இந்த கடைசி ஜென்மத்தில் நீங்க பாவனமாகிவிட்டால் பிறகு 21 ஜென்மங்கள் வரை நீங்கள் பாவனமாக தான் இருப்பீர்கள். फिर तुम पतित
21 जन्म तक नहीं बनेंगे। பிறகு நீங்கள் 21 ஜென்மங்கள் வரையும் பतितமாக மாட்டீர்கள். पावन थे, अभी पतित बने हो, पतित हो तब तो बुलाते हो ना। பாவனமாக இருந்தீர்கள், இப்பொழுது பतितமாக விட்டீர்கள். எப்பொழுது பतितமானீர்களோ அப்பொழுதுதான் அழைக்கிறீர்கள் இல்லையா? है என்ன? जो बुलाते हैं, आह्वान करते हैं, எப்பொழுது அழைக்கிறீர்களோ கூப்பிடுறீர்களோ उससे क्या साबित होता है அதன் மூலமாக என்ன நிரூபணமாகுகிறது? कि पतित है। அதாவது பतितர்களாவும். अच्छा, நல்லது. वहाँ माउंट आबू गुलजार दादी में बुलाते हैं या बुला बुलाए आ जाते हैं, तो उससे क्या साबित हुआ? அங்க மவுண்ட் அபுவில் குல்ஜார் தாதியின் உடம்பில் இருந்து கூப்பிடுறாங்களா இல்ல கூப்பிடாமலே வந்துடுறாரா? पतित है। अच्छा, वहाँ இதன் மூலமாக என்ன நிரூபணமாகுகிறது? அவர்களும் பतितமாவார்கள். की बात छोड़ दो, சரி, அங்க இருக்க விஷயத்தை விட்டு விடுங்கள். एडवांस पार्टी में இங்க அட்வான்ஸ் பார்ட்டியில் बुलाते हैं या नहीं बुलाते हैं? கூப்பிடுகிறார்களா இல்லையா? हैं? யாரோ சொல்றாங்க கூப்பிடாமலே வராங்கன்னு. बिगर बुलाए आते हैं, बुलाते नहीं। அப்ப கூப்பிடாமலே வராரா? கூப்பிடுறது இல்லையா? अंदर अंदर से लगन नहीं है बाबा உள்ளில் இருந்து இந்த ஈர்ப்பு இல்லையா என்ன பாபா வரணும் என்று? बोलते சொல்றீங்களா இல்லையா? हैं? போய் சொல்றீங்களா? आ जाए, अंदर अंदर बुलाते हो ना। வந்துடுங்க வந்துடுங்கன்னு உள்ள இருந்தே கூப்பிடுறீங்கல்ல. इसका मतलब पतित हुए या पावन हुए? கூப்பிடுறீங்க அப்படின்னா பतितமானீங்களா இல்ல பாவனமானீர்களா? जो देवता पावन बन जाते हैं उनको बुलाने की दरकार नहीं रहती। எந்த தேவதைகள் பாவனமாகுகிறார்களோ பிறகு அவர்களுக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. अब ये पतित बनाया किसने? அரே, இப்பொழுது யார் இப்படி பतितமாக்கினர்? रावण की आसुरी मत ने तुमको पतित बनाया। ராவணனுடைய இந்த அசுர வழி உங்களை இப்படி தூய்மை இல்லாமல் ஆக்கிவிட்டது. साधु संत आदि जो भी मत देते हैं उसको आसुरी मत कहा जाता है। சாது சந்தர்கள் அனைவரும் எந்த வழியை தருகிறார்களோ அது அசுர வழி என்று சொல்லப்படுகிறது. क्या? என்ன? रावण ने तुमको पतित बनाया है। ராவணன் உங்களை பतितமாக்கி விட்டார். किसकी मत ने पतित बनाया? யாருடைய வழி உங்களை பतितமாக்கியது? रावण की मत ने तुमको पतित बनाया। ராவணனுடைய வழி உங்களை பतितமாக்கி விட்டது, அசுரனாக ஆகிவிட்டது. मत ने அசுர வழி உங்களை பतितமாகி விட்டது. फिर रावण किसको साबित कर दिया है? பிறகு இங்கே ராவணன் என்று யாரை நிரூபித்து விட்டார்? अभी बोला रावण की आसुरी मत ने तुमको पतित बनाया है। இப்பொழுதுதான் சொன்னார் ராவணனுடைய அசுர வழி உங்களை பतितமாக்கி விட்டது என்று. ये साधु संत आदि जो भी हैं वो सब पतित मत देते हैं। இந்த சாது சந்தர்கள் எல்லாம் அனைவரும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த பतितமான வழியை தான் தருகிறார்கள். उस मत को आसुरी मत कहा जाता है। அந்த வழியை அசுர வழி என்று சொல்லப்படுகிறது. तो साधु संत महात्मा क्या हो गए? எனவே சாது சந்தர்கள் மகாத்மாக்கள் என்ன ஆகிவிட்டனர்? रावण का रूप हो गए। அவர்கள் ராவணனுடைய ரூபமாகிவிட்டனர். अगर उनके सामने ये बात बोले कि तुम ஒருவேளை அவர்களுக்கு முன்னால் இந்த விஷயத்தை சொன்னால், அதாவது रावण के रूप हो, நீங்கள் ராவணனுடைய ரூபம் ஆவீர்கள் என்று, रावण ने तुमको रावण का रूप बताया, பாபா உங்களை ராவணனுடைய ரூபம் என்று சொல்லிவிட்டார் என்று, तो वो तो नाराज हो जाएंगे। பிறகு அவங்க கோச்சிப்பாங்க. फिर क्या करेंगे? பிறகு என்ன செய்வீர்கள்? हाँ, रावण ने साधु रूप धारण किया था तो रावण साधु रूप धारण करके आया हुआ है। எனவே அந்த ராவணன் என்ன பண்ணாரு? சாது ரூபத்தை சாது வேடத்தை அடைந்தான். பிறகு இப்ப அந்த சாது வேடத்தை அடைந்து விட்டு வந்திருக்கிறான். साधु का रूप धारण करता है और कहता है कि शिवो हम।
சாதுவினுடைய ரூபத்தை தாரணை செய்கிறார். பிறகு சொல்கிறார், சிவோகம், हम भगवान के रूप में हैं। நாங்கள் பகவானுடைய ரூபமாவோம். भगवान सर्वव्यापी है। பகவான் சர்வவியாபி, அனைத்து இடத்திலும் வியாபித்திருக்கிறார் என்று சொல்கிறாங்க. ये है ही रावण राज्य। இது ராவண ராஜ்யமாகும், सबकी भ्रष्ट मत है। அனைவரின் பிரஷ்டமான வழியாகும். इनको भ्रष्टाचारी देवताओं को श्रेष्ठाचारी कहा जाता है। அதனால்தான் இந்த பிரஷ்டச்சாரி மனிதர்களை பிறகு சிரேஷ்டச்சாரி தேவதை என்று சொல்லப்படுகிறது. तो ये है नया रास्ता। எனவே இதுதான் புது வழியாகும். என்ன? इनको माने किनको श्रेष्ठाचारी कहा जाता है। இவர்களை என்றால் யாரை சிரேஷ்டச்சாரி என்று சொல்லப்படுகிறது? लक्ष्मीनारायण का चित्र बाजू में रखा रहता था। லட்சுமி நாராயணுடைய படம் பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது. वो इशारा करके बोलते थे। அந்த பக்கம் அவர் சைகை காமித்து விட்டு சொன்னாரு, इनको இவர்களை श्रेष्ठाचारी और சிரேஷ்டச்சாரி, பிறகு रावण को ராவணனை भ्रष्टाचारी कहा जाता है। பிரஷ்டச்சாரி என்று சொல்லப்படுகிறது. तो ये नया रास्ता है। எனவே இது புது வழியாகுகிறது. सिवाय मेरे तुम बच्चों को रावण राज्य से और रावण राज्य के दुखों से कोई भी लिबरेट नहीं कर सकता। என்னை தவிர உங்கள் யாரையும் இந்த ராவண ராஜ்யம் பிறகு ராவண ராஜ்யத்தில் இருக்கும் அந்த துக்கத்திலிருந்து யாராலையும் விடுவிக்க முடியாது. सभी काम शिक्षा पर बैठ भस्म हो गए। அனைவரும் இந்த காம விகாரத்தின் கட்டையில் மேல் உட்கார்ந்து விட்டு பஸ்மமாகி சாம்பலாகி விட்டீர்கள். कहाँ की बात बताई? இது எங்கேக்கான விஷயம்? शास्त्रों में कहीं भी ये बात आई है? எங்கேயாவது சாஸ்திரத்தில் இந்த விஷயம் வந்திருக்கிறதா? कि भस्म हो गए அதாவது எரிந்து விட்டார்கள் என்று. ज्ञान सागर के बच्चे, ஞான சாகர்னுடைய குழந்தைகள். हाँ யாரோ வந்து கபில் முனின்னு சொன்னாரு. அதுக்கு பாபா சொன்னாரு, ஆமா. कहते हैं राजा सगर के சொல்றாங்க ராஜா சகர்னுடையது वो 7,000 पुरखे थे, वो सब 7,000 குழந்தைகள் இருந்தாங்க. भस्म हो गए। அவங்க அனைவரும் பஸ்மமாகி சாம்பலாக்கி விட்டனர். उनको साप दिया, அவர்களுக்கு சாபம் கிடைத்தது, जाओ भस्म हो जाओ। போங்க நீங்க பஸ்மமாகி விடுங்க, எரிந்து விடுங்க. तो सब भस्म हो गए। எனவே அனைவரும் எரிந்து விட்டனர். फिर उनके लिए क्या किया गया? பிறகு அவர்களுக்காக என்ன செய்யப்பட்டது? फिर गंगा लाई। பிறகு கங்கையை கூட்டு வந்தாங்க. तो पानी की गंगा थोड़ी ही लाई। பிறகு இது ஞானத்தின் தண்ணிக்கான கங்கையினுடைய விஷயம் இல்லை, ये तो ज्ञान की गंगा की बात है। இது ஞான கங்கையினுடைய விஷயமாகும். तो मुझे आकर के ज्ञान शिक्षा पर बिठाना पड़ता है। எனவே எனக்கு வந்து விட்டு இந்த ஞானத்தினுடைய கட்டையின் மேல் அமர வைக்க வேண்டியதாக இருக்கிறது. और ज्ञान जल डालना पड़ता है। பிறகு அதற்கு மேல் ஞான தண்ணியை தெளிக்க வேண்டியதாக இருக்கிறது. साधु संत महात्मा कोई अनुष्ठान आकर के कराते हैं, சாது சந்தர்கள் மகாத்மாக்கள் இவர்கள் வந்து ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரத்தை செய்வித்தால் तो कुंडली में जल लेते हैं और यूं यूं करके फेंको। அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய கையில் கொஞ்சம் நீரை எடுத்துக் கொள்கிறார்கள். பிறகு இப்படி இங்க அங்க அப்படி பண்ணி தெளிக்கிறார்கள். बनाओ। वो स्थूल जल की बात तो है नहीं, பிறகு அது ஒரு ஸ்தூலமான தண்ணீரின் விஷயம் இல்லை, है तो ज्ञान जल की बात। ஞான தண்ணீரின் விஷயம் ஆகுகிறது. डालना पड़ता है, இதை போட வேண்டியதாக இருக்கிறது. सबकी सदगति करनी पड़ती है। அனைவரின் சத்கதி செய்விக்க வேண்டியதாக இருக்கிறது. इधर उधर चारों तरफ वो तो भक्ति मार्ग में फैलाते हैं। அவங்க இங்க அங்க நாலா பக்கமும் வந்து பக்தி மார்க்கத்தில் பரப்புகிறார்கள். बाप कहते हैं सबको सदगति करनी पड़ती है। தந்தை சொல்கிறார் அனைவரின் சத்கத்தியும் செய்விக்க வேண்டியதாக இருக்கிறது. वो आकर के पढ़ते हैं, उनकी सदगति होती है। யார் வந்து படிக்கிறாங்களோ அவர்களின் சத்கதி ஏற்படுகிறது. और आकर के पढ़ते ही नहीं, भगवान आकर के जो सदगति का ज्ञान देते हैं, उस ज्ञान को जो आकर के पढ़ते ही नहीं, பிறகு யார் வந்து அந்த ஞானத்தை படிப்பதில்லையோ उनकी सदगति होती भी नहीं। அவர்களின் சத்கதி ஏற்படுவதில்லை. और जिनकी सदगति होती नहीं है, वो पतित पावन सीताराम कह के बुलाते भी नहीं।
பிறகு யாருடைய சத்கதி ஏற்படுவதில்லையோ பிறகு அவர்கள் பதித்த பாவன் சீதாராம் என்று கூப்பிடுவதில்லை. बुलाते भी कौन है? யார் கூப்பிடுகிறார்கள்? जो पतित बनते हैं और पतित बनने के बाद पतित पावन सीताराम को बार बार बुलाते हैं, யார் பதித்தமாகுகிறார்கள் பிறகு பதித்தமாகிவிட்டு பதித்த பாவன் சீதாராமை அடிக்கடி கூப்பிடுகிறார்களோ उन्हीं की सदगति होती है। அவர்களின் சத்கதி மட்டும்தான் ஏற்படுகிறது. जो नहीं बुलाते हैं वो है विदेशी। யார் கூப்பிடுவதில்லையோ அவர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். वो पतित पावन सीताराम को बुलाएंगे नहीं, அவர்கள் பதித்த பாவன் சீதாராமனை கூப்பிட மாட்டார்கள். அதாவது நீங்க வாங்க, आओ, तो उसका तिरस्कार करते हैं। அவர்கள் அவரை ஒதுக்கி வைக்கிறாங்க. जो पतित पावन सीताराम का तिरस्कार करने वाले हैं, யாரு பதித்த பாவன் சீதாராமை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ वो उनको आवाहन नहीं कर सकते। அவங்க அவரை கூப்பிட மாட்டாங்க. तो जो बुलाते हैं उनकी सदगति होती है, எனவே யார் கூப்பிடுறாங்களோ அவர்களின் சத்கதி ஏற்படுகிறது. बाकी सब चले जाते हैं परम धाम। மற்ற அனைவரும் பரம்தாமத்துக்கு சென்று விடுகிறார்கள். घर में जाके बैठो, போங்க, வீட்டுக்கு போய் உக்காந்துக்கோங்க. 10 फरवरी संसद की वाणी का दूसरा पेज। இந்த வாணியினுடைய 2வது பக்கம். सत्युग में सिर्फ देवी देवताएं होती हैं, சத்தியுகத்தில் வெறும் தேவி தேவதைகள் தான் இருக்கிறார்கள். उनको ही सदगति मिलती है। அவர்களுக்கு மட்டும்தான் சத்கதி கிடைக்கிறது. बाकी सब मुक्ति धाम में जाकर के बैठते हैं। பிறகு அனைவரும் முக்தி தாமத்தில் சென்று விட்டு அமர்கிறார்கள். माने सदगति किनको मिलती है? कितनों को मिलती है? அப்படியானால் சத்கதி எவ்வளவு பேருக்கு கிடைக்கிறது? जो पक्के देवी देवताएं बनते हैं, யார் பக்காவான தேவி தேவதைகளாக ஆகுகிறார்களோ, कला संपूर्ण 16 கலைகள் நிறைந்த அனைத்து குணங்கள் நிறைந்தவர்கள், संपन्न 9 लाख 9 லட்சம், उनको सदगति मिलती அவர்களுக்கு தான் சத்கதி கிடைக்கிறது. है। और बाकी सबको பிறகு அனைவருக்கும் मुक्ति मिलती है। முக்தி மட்டும்தான் கிடைக்கிறது. माने कुछ न कुछ दुर्गति भी मिलती है। அதாவது கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்தில் துர்கத்தியும் கிடைக்கிறது. अगर एक जन्म किसी का कम हो गया, 83 जन्म मिले सतयुग में तो आवेगा। யாருக்காவது ஒரு ஜென்மம் கம்மியாகி விட்டு 83 ஜென்மம் கிடைக்கிறது, ஆனால் சத்தியுகத்தில் வராங்க. तो एक जन्म की दुर्गति हो गई। எனவே ஒரு ஜென்மத்தினுடைய துர்கதி ஏற்பட்டு விட்டது. 5000 वर्ष पहले इन देवी देवताओं का राज्य था। 5000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. लाखों वर्ष की तो बात ही नहीं है। லட்சக்கணக்கு வருஷங்களின் விஷயமே இல்லை. ये तो शास्त्रों में गपोड़े लगाए दिए हैं। இது சாஸ்திரங்களில் சும்மா பொய்யான விஷயங்களை போட்டுவிட்டனர். अब बाप कहते हैं मीठे मीठे बच्चों, இப்பொழுது தந்தை சொல்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, मुझ बाप को याद करो। என் தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். ये मनमना भवाक्षर इसीलिए प्रसिद्ध है, அதனால் தான் இந்த மன்மனாபவ் என்ற வார்த்தை பிரசித்தமாக இருக்கிறது. इसलिए எதற்காக? क्योंकि मैंने आकर के बताया है कि मुझे याद करोगे तो मेरे जैसे बन जाओगे। ஏனென்றால் நான் தான் வந்து சொன்னேன், என்னவென்றால் என்ன நினைவு செய்தால் என்ன போல் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று. हमारे संकल्प मात्र भी मेरे समान चलेंगे। உங்களுடைய எண்ணங்களும் என்னுடைய எண்ணங்கள் மாதிரி தான் ஓடும். भगवान हुआ। கடவுள் சொல்கிறார். अब भगवान उन्होंने कृष्ण का नाम डाल दिया। ஆனா அவர்கள் கடவுள் என்ற இடத்தில் கிருஷ்ணனுடைய பெயரை போட்டுவிட்டனர். कृष्ण भगवान हो नहीं सकता। கிருஷ்ணர் கடவுளாக இருக்க முடியாது. ஏன்? कृष्ण भगवान क्यों नहीं हो सकता? கிருஷ்ணர் கடவுளாக ஏன் இருக்க முடியாது? क्योंकि भगवान तो आकर के राजयोग सिखाते हैं। ஏனென்றால் கடவுள் வந்துவிட்டு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். कृष्ण तो बच्चे का नाम है। கிருஷ்ணர் வந்து ஒரு குழந்தையினுடைய விஷயமாகுகிறது, பெயராகுகிறது. बच्चा बुद्धि है। குழந்தை புத்தியாகும். बच्चा बुद्धि है वो राजयोग कैसे सिखाएगा? யார் குழந்தை புத்தியாக இருக்கிறார்களோ அவரால் எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? जिस योग में राज भरा हुआ है, எந்த யோகத்தில் ரகசியம் அடங்கியுள்ளதோ वो राजयोग बच्चा बुद्धि नहीं सिखा सकता। அந்த ராஜயோகத்தை குழந்தை புத்தியால் கற்றுக் கொடுக்க முடியாது. तो
तो कृष्ण कोई भगवान नहीं है। शिव बाबा आकर कृष्ण की महिमा जो எனவே கிருஷ்ணர் யாரும் கடவுள் இல்லை. சிவபாபா வந்து கிருஷ்ணனுடைய மகிமை पवित्र थी, 84 जन्म लेकर के अब पतित बनी है। அவங்க பாவனமாக இருந்தார்கள். பிறகு இந்த 84 பிறவிகள் எடுத்து பதித்தமாகி இருக்கிறார்கள். उन कृष्ण को भी आकर के पावन बनाता हूँ। அந்த கிருஷ்ணரையும் வந்து நான் பாவனமாக்குகிறேன். 84 जन्मों में नाम रूप देश काल सब बदल जाता है। 84 பிறவிகளில் பெயர், ரூபம், இடம் அனைத்தும் மாறுகிறது. इसका யாருடைய? क्या हो जाता है नाम रूप देश काल बदल करके? என்ன ஆகுகிறது? நாமம், பெயர், ரூபம், தேசம் மாறிவிட்டு என்னவாகுகிறது? सत्युग के आदि में जो कृष्ण था, ஆரம்பத்தில் எந்த கிருஷ்ணர் இருந்தாரோ 84 जन्म के बाद அவர் 84 பிறவிகளுக்கு பின்னால் दादा लेखराज का नाम रूप बन जाता है। தாதா லேக்கராஜனுடைய பெயர் அடையாளம் அதை அடைகிறார். तुम्हारे भी हर जन्म में யாரோ கேக்குறாங்க 84வது பிறவி இல்லையா? அதுக்கு பாபா சொல்றார் ஆமா. 8 जन्म सत्युग के हुए। அவங்க சொல்றாங்க 8 ஜென்ம சத்தியுகத்துல ஏற்படுது. किसकी बात कर रहे हैं आप? नहीं, जैसे 84 में से 8 घटा तुम तो 76 பாபா கேக்குறாரு நீங்க எதனுடைய விஷயத்தை, யாருடைய விஷயத்தை பத்தி பேசுறீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க இல்லை, சத்தியுகத்துல எப்படி 8 ஜென்மம் இருக்குது. रहता है क्या? नहीं नहीं, आप किस आत्मा की बात कर रहे हैं? அதுக்கு பாபா கேக்குறாரு இல்லை இல்லை, நீங்க எந்த ஆத்மாவினுடைய விஷயத்தை பற்றி சொல்கிறீர்கள்? जो सतयुग के 84 जन्म लेने के लिए आप किस आत्मा की बात कर रहे हैं? सत्युग के 8 जन्म लेने के लिए किस आत्मा की बात कर रहे हैं? நீங்க சத்தியுகத்தில் 8 ஜென்மம் எடுப்பதற்காக, 84 ஜென்மம் எடுப்பதற்காக எந்த ஆத்மாவினுடைய விஷயத்தை பற்றி பேசுகிறீர்கள்? सतयुग की कोई भी आत्मा। हाँ, அதுக்கு பாபா சொல்றாரு எந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரியா? அதுக்கு அவங்க சொல்லாங்க ஆமா. सत्युग के 8 जन्म। 8 हाँ, तो 84 में से 8 में 76 हाँ। तो भाव की प्रत्यक्षता भी 76 होती है। तो ये क्या असाम भाव के साथ इसका संबंध है? அவங்க சொல்றாங்க சத்தியுகத்தில் 8 ஜென்மம், 84 ஜென்மத்தில் இருந்து அந்த 8 ஜென்மத்தை எடுத்து விட்டால் 76 ஜென்மம் வருகிறது. அதே போல் ராமர் தந்தையினுடைய பிரத்யக்ஷதாவும் 76 ஆகியது. எனவே இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறதா? हाँ, तो जो सत्युग में अधिष्ठाता कौन है? அப்ப அவங்க பாபா கேக்குறாரு சத்தியுகத்தில் சத்தியுகத்தினுடைய தலைவர் யார்? जो सत्युग का मुखिया है वो कौन है? पहली आत्मा कौन है? சத்தியுகத்தில் தலைவராக இருக்கக்கூடிய அந்த முதல் ஆத்மா யார்? जब सत्युग का जो सीन दिखाया जाता है, त्रेता का सीन दिखाया जाता சத்தியுகத்தில் அந்த சீன் காமிக்கப்படுகிறது, திரேதாயுகத்தினுடைய சீன் है, காமிக்கப்படுகிறது. उसमें चित्र किसका छपा हुआ है? அதுல யாருடைய சித்திரத்தை அவங்க பிரிண்ட் பண்ணிருக்காங்க? राधा कृष्ण का छपा हुआ है। ராதா கிருஷ்ணனுடையது இருக்குது இல்லையா? तो राधा कृष्ण जो है वो सत्युग के अधिष्ठाता है। எனவே அந்த ராதா கிருஷ்ணன் அந்த சத்தியுகத்தினுடைய தலைவர் ஆவாங்க. बाप आकर बच्चे को राज्य देते हैं, தந்தை வந்து விட்டு குழந்தைக்கு ராஜ்யத்தை தராரு. सत्युग का नहीं दुनिया का। புது உலகம் சத்தியுகத்திற்கான. तो जो सत्युग का राज्य बाप आकर के देते हैं, எனவே அந்த சத்தியுகத்தினுடைய ராஜாங்கம் எதை தந்தை வந்து தருகிறாரோ उस सत्युग की शूटिंग भी कौन करता होगा? அந்த சத்தியுகத்தினுடைய ஷூட்டிங்கையும் யார் செய்யறாங்க? किसके द्वारा कराते हो? யார் மூலமாக செய்விக்கிறாரு? कृष्ण वाली आत्मा के द्वारा सत्युग की शूटिंग होती है। கிருஷ்ணர் அந்த ஆத்மா மூலமாக சத்தியுகத்தினுடைய ஷூட்டிங் ஏற்படுகிறது. वो तो देवता ही आत्मा है। அவர் தேவதாவினுடைய ஆத்மா ஆவார். मैं न देवता बनता हूँ நான் தேவதையும் ஆகுவதில்லை, और न मैं शूद्र बनता हूँ, அதே போல் நான் சூத்ரரும் ஆகுவதில்லை, न ब्राह्मण बनता हूँ। அதே போல் பிராமணராகவும் ஆகுவதில்லை. शिव बाबा का पाठ नहीं है। तो सत्युग की स्थापना का जो कार्य है या शूटिंग का कार्य है वो कृष्ण की रहबरी में पूरा होता है, और वो है 40 साल। இது வந்து சிவபாபாவினுடைய பாட்டு இல்லை. எந்த சத்தியுகத்தினுடைய பாட்டு இருக்குதோ அது கிருஷ்ணர் இருக்கும் பொழுதே அது நிறைவேறுகிறது. அதுக்குதான் 40 வருஷம் பிடிக்கிறது. 40 साल पूरे हुए 40 வருஷம் முழுமையாக விட்டு பின் 76 आ जाते हैं। 76 வருகிறது. तो ये तो बिल्कुल ठीक है। அப்போ இது முழுமையாக கரெக்டாக இருக்கிறது. नहीं, दर्शन कि 8 जन्म जब निकल जाते हैं எப்பொழுது 8 ஜென்மம் போகி விடுகிறதோ तो सन 76 आता है। அப்பொழுது 76 வருகிறது வருடம்.
सन 76 जब शुरू होता है எப்பொழுது வருடம் 76 ஆரம்பிக்கிறதோ तो जैसे कि त्रेता युग की शूटिंग शुरू हो जाती அப்பொழுது எப்படியானால் திரேதா யுகத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கும் மாதிரி ஆகிவிடுகிறது. भगवान वाच भगवान कोई कृष्ण नहीं है கடவுள் சொல்கிறார், கடவுள் வந்து கிருஷ்ணர் இல்லை. जो बाबा आकर कृष्ण की आत्मा को पवित्र बनाते हैं சிவபாபா வந்துதான் அந்த கிருஷ்ணனுடைய ஆத்மாவையும் தூய்மையாக்குகிறார். जो 84 जन्म लेकर के पतित बनी யார் 84 பிறவிகளை எடுத்துவிட்டு பतितமாகி விட்டார். उनकी भी आत्मा पवित्र बनती है ना அவர்களின் ஆத்மாவும் பவித்திரமாகுகிறது இல்லையா? क्योंकि उनका नाम रूप देश काल सब बदल जाता है ஏனென்றால் அவர்களின் பெயர், ரூபம், அடையாளம் அனைத்தும் மாறிவிடுகிறது. तुम्हारे भी हर जन्म में फीचर्स बदलते जाते हैं உங்களதும் அனைத்து பிறவிகளிலும் அந்த ஃபீச்சர்ஸ் மாறிக்கொண்டே செல்கிறது. आत्मा एक शरीर छोड़ दूसरा लेती है ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு பிறகு இரண்டாம் சரீரத்தை எடுத்துக்கொள்கிறது. कभी स्त्री बनती है कभी पुरुष बन जाती है சம்டைம்ஸ் அது ஸ்திரீ ஆகுகிறது, பெண் ஆகுகிறது, பிறகு சில நேரம் அது ஆண் ஆகுகிறது. ये ड्रामा प्लान अनुसार नूद है स्त्री पुरुष बनने की இது டிராமாவின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் பெண் பிறகு ஆண் ஆகுவது இது இதில் அடங்கி இருக்கிறது. क्या नूद है என்ன அடங்கி இருக்கிறது? हैं? एक जन्म स्त्री ஒரு ஜென்மம் பெண், एक जन्म पुरुष ஒரு ஜென்மம் ஆண். जास्ती से जास्ती 2 जन्म स्त्री या 2 जन्म पुरुष मिल सकते हैं அதிகளும் அதிகபட்சத்தில் பார்த்தீர்கள் என்றால் 2 ஜென்மம் பெண், 2 ஜென்மம் ஆணிற்கானது கிடைக்கலாம். इससे ज्यादा तब्दीली नहीं हो सकती இதை விட அதிகமாக அடங்காது. किसी के अंदर मान लो पुरुष जन्म व्यक्ति के संस्कार ज्यादा रह गए ஒருவேளை ஏற்றுக்கொள்ளுங்கள், யாருக்குள்ளையாவது புருஷர் ஆணுடைய சம்ஸ்காரம் அதிகமாகி விட்டது, तो अगले जन्म में भी जाकर के पुरुष बन सकता है பிறகு அவர் அதிகம் ஆகிய காரணத்தால் அடுத்த ஜென்மத்திலும் போகிவிட்டு புருஷ் அதாவது ஆண் ஆகலாம். स्त्री व्यक्ति के संस्कार ज्यादा रह गए तो अगले जन्म में भी स्त्री बन सकता है பெண்ணுடைய சம்ஸ்காரங்கள் அது அதிகமாக இருந்தால் அடுத்த ஜென்மத்திலும் பெண் ஆகலாம். ये स्त्री पुरुष बनता क्यों है இது ஆண் மற்றும் பெண் ஏன் ஆகுகிறாங்க? काम विकार प्रधान होता है பாபா சொல்றாரு, இதுக்கு காம விகாரம் தான் காரணமாகும். हर प्राणी मात्र में எல்லா பிராணிகளிலும் काम विकार प्रधान है ऐसे नहीं मनुष्य காம விகாரம் பிரதானமாக இருக்கும். வெறும் இது மனிதர்க்கான விஷயம் இல்லை. मात्र में ही जो भी प्राणी मात्र है उन सब में काम विकार प्रधान है எந்த பிராணிகள், பசுகள், ஜீவராசிகள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரிலும் இந்த காம விகாரம் தலைவனாக இருக்கும். तो काम विकार की प्रधानता होने के कारण எனவே இந்த காம விகாரம் அதிகமாக இருப்பதின் காரணத்தால் अंत समय में उन्हें वही याद आता है जो கடைசி நேரத்தில் அவர்களுக்கு அதுதான் நினைவில் வருகிறது, सारा जीवन याद किया எதை அவர்கள் முழு வாழ்க்கையும் நினைவு செய்தார்களோ. काम विकार की प्रधानता के कारण स्त्री காம விகாரம் அதிகமாக இருப்பதின் காரணத்தால் पुरुष को याद करती है பெண்கள் ஆண்களை நினைவு செய்கிறார்கள், पुरुष स्त्री के चोले को ஆண்கள் பெண்களை நினைவு செய்கிறார்கள். करता है सारा जीवन याद आता है முழு வாழ்க்கையும் ஞாபகம் வருது. तो अंतमते सुगति हो जाती है எனவே எப்படிப்பட்ட கடைசி இருக்குதோ அதுதான் அவர்களின் கதியாகி விடுகிறது. पुरुष को स्त्री याद आ जाती है பெண்கள் ஆண்களுக்கு பெண் நினைவு வருகிறது, பெண்ணுக்கு ஆண் நினைவில் வருகிறான். स्त्री को पुरुष याद आ जाता है पुरुष को स्त्री याद आवेगी तो उसको स्त्री का जन्म मिल जाता है எனவே ஆணுக்கு பெண் ஞாபகத்தில் வந்தால் அவனுக்கு பெண் பிறப்பு கிடைக்கிறது. பிறகு और स्त्री को पुरुष याद आ जाता है பெண்ணுக்கு ஆண் நினைவில் வந்தால் तो उसको பிறகு அவங்களுக்கு पुरुष का जन्म मिल जाता है ஆணுடைய ஜென்மம் கிடைக்கிறது. पशु அதுக்கு அவங்க கேக்குறாங்க, பாபா பசு பக்ஷி அதாவது விலங்குகள், பறவைகள் இவங்கள்ல இப்படிதான் இருக்குமா? पक्षी में भी ऐसा ही होता है அதுக்கு பாபா சொல்றார், ஆமா விலங்குகள், பறவைகள் இதுலயும் இப்படிதான் இருக்கும். लिंग परिवर्तन होता है அவங்களுடைய அந்த லிங்கம் ஜெண்டர் மாறுகிறது. तो कभी स्त्री कभी पुरुष बन जाते हैं எனவே எப்பொழுதாவது ஸ்திரீ, பிறகு எப்பொழுதாவது புருஷ், ஆண் பெண் அப்படி மாறுகிறார்கள். ये ड्रामा प्लान अनुसार है இது டிராமாவின் பிளான் அனுசாரமாக அடங்கி இருக்கிறது. एक जन्म न मिले दूसरे से ஒரு ஜென்மம், ஒரு பிறவி இரண்டாவது பிறவியோடு அது ஒன்று போகாது. फिर तुम्हारा यही जन्म रिपीट होगा பிறகு உங்களுக்கு இதே பிறப்பு தான் ரிப்பீட் ஆகும். यही फीचर्स होंगे
அப்பொழுது பிறகு அக்யூரேட்டாக இதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ये ड्रामा अनादि बना बनाया है। இந்த டிராமா அனாதி ஆரம்பமே இல்லாமல் உருவாக்கப்பட்டதாகும். क्या என்ன कितनी वंडरफुल बात। எவ்வளவு வண்டர்ஃபுல்லான விஷயம் ஆகுகிறது. कि इस 2006 में இந்த 2006 हमारा यही फीचर होगा, यही चेहरा होगा। இதே ஃபீச்சரா தான் இருக்கும். இதே முகங்கள் தான் திரும்பவும் கிடைக்கும். दूसरा चेहरा अगले कल्प में नहीं होगा। பிறகு இன்னொரு முகம் அடுத்த கல்பத்தில் இதே நேரத்தில் கிடைக்காது. कल्पांतर है। அதே போல் நிறைய கல்பங்களுக்கு 2006 में मार्च में ऐसा ही चेहरा होगा। 2006 மார்ச்சில் இப்படிதான் முகம் இருக்கும். ऐसे बैठे हो। எப்படி உட்கார்ந்திருக்கீங்களோ அப்படியேதான் உட்கார்ந்திருப்பீர்கள். ऐसे क्यों होता है? இப்படி ஏன் நடக்கிறது? ऐसा इसलिए होता है இப்படி ஏன் ஏற்படுகிறது என்றால் कि जो भी तत्व है, உலகத்தில் எந்த 5 தத்துவங்கள் இருக்கிறதோ वो 5 तत्व का भी अपना अपना साइकिल है। அந்த பஞ்சபூதங்களிலும் தன்னுடைய சைக்கிள் ஒன்று இருக்கிறது, சக்கரம். हमारी आत्मा 84 के चक्कर में चक्कर लगाती हुई आती है। எப்படி நம்ம ஆத்மா 84 பிறவிகளின் சக்கரத்தை 84 சக்கரத்தை சுற்றி கொண்டே வருகிறது. ऐसे ही ये जो अणु है, அதே போலதான் இந்த அணு அதாவது ஆட்டம் இருக்கிறதோ उस अणु का भी एक चक्र है। அந்த ஆட்டம் அணுவினுடைய தன்னுடைய சக்கரம் இருக்கிறது. जलवायु अग्नि आकाश इनका का भी चक्कर है। பிருத்திவி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதனுடைய தன்னுடைய சக்கரம் இருக்கிறது. तो जो जिस चक्कर में जिस स्थान पर पहुंचता है, जिस समय की सुई पे पहुंचता है, எனவே யார் எந்த சக்கரத்தில் எந்த நொடி முள்ளில் போய் சேர்கிறார்களோ उसको वैसा ही रूप 5000 वर्ष पहले वाला धारण करना पड़ेगा। அவர்களுக்கு 5000 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அதே ரூபத்தை தாரணை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ये बदल नहीं सकता। இது மாற முடியாது. जो जो शरीर 84 जन्मों में मिले हैं, எந்த உடல்லாம் 84 பிறவிகளில் கிடைத்திருக்கிறதோ वो ही फिर अगले कल्प में मिलेंगे। பிறகு அதே ஜென்மம் தான் அடுத்த கல்பத்திலும் கிடைக்கும். परिवर्तन नहीं होगा। எதுவும் மாறாது. श्री कृष्ण को जो शरीर सत्युग में था, वो फिर वहाँ मिलेगा। ஸ்ரீகிருஷ்ணருக்கு எந்த உடல் சத்யுகத்தில் இருந்ததோ அதேதான் பிறகு அவருக்கு அங்கேயும் கிடைக்கும். वो आत्मा तो अभी यहाँ है। அந்த ஆத்மா இப்பொழுது இங்கு இருக்கிறது. अभी तुम जानते हो हम सो बनेंगे। இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் நாங்கள் இப்படி ஆவோம். ये लक्ष्मण के फीचर्स एक्यूरेट नहीं है। இந்த லட்சுமி நாராயணனுடைய ஃபீச்சர்ஸ் அக்யூரேட் ஆக இல்லை. कौन से? யாருது? जो लक्ष्मी नारायण का चित्र बनाया हुआ है, எந்த லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறதோ वो एक्यूरेट फीचर्स नहीं बनाए। அது அக்யூரேட்டான ஃபீச்சர்ஸ் உருவாக்கப்படவில்லை. बनेंगे, அது உருவாக்கப்படும். एक्यूरेट बनेंगे। அக்யூரேட்டாக உருவாக்கப்படும். ये बातें नया कोई नहीं समझ सकते। अच्छी रीति இந்த விஷயத்தை புதுசா இருக்கிறவங்க யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. को समझाओ எப்பொழுது நல்ல விதமாக மற்றவர்களுக்கு புரிய வைப்பீர்களோ तो 84 का चक्र समझ सकेंगे। அப்பொழுது அவர்கள் 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை புரிந்து கொள்ளலாம். और समझेंगे बरोबर हर एक जन्म में नाम रूप फीचर्स आदि अलग अलग होंगे। பிறகு புரிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு ஜென்மத்திலும் பெயர், ரூபம், ஃபீச்சர்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். अभी इनके अंतिम 84 जन्म के फीचर्स ये हैं। இப்பொழுது இவருடைய கடைசி 84வது ஜென்மத்தினுடைய ஃபீச்சர்ஸ் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. इसलिए लगभग थोड़ा दिखाया है। அதனால்தான் பாருங்கள் இப்படி கொஞ்சமாக காமித்திருக்கிறார்கள். क्या என்ன क्या थोड़ा दिखाया है? என்ன கொஞ்சமாக காமித்திருக்கிறார்கள்? लक्ष्मी नारायण की फीचर्स हैं, லட்சுமி நாராயணனுடைய ஃபீச்சர்ஸ் எது இருக்கிறதோ चित्र में दिखाए गए हैं, சித்திரத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறதோ वो सतयुग के फीचर्स से थोड़े मिलते जुलते दिखाए हैं। அது சத்யுகத்தின் ஃபீச்சர்ஸோடு கொஞ்சம் ஒற்று போவதாக காமித்திருக்கிறார்கள். पूरा एक्यूरेट முழுமையாக அக்யூரேட்டாக नहीं है। இல்லை. अगर इतना भी न दिखाए तो मनुष्य समझ नहीं सकते हैं। ஒருவேளை இவ்வளவு காமித்தால் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. तुम बच्चे जानते हो ये मम्मा बाबा ही फिर
ये लक्ष्मी नारायण बनते हैं। குழந்தைகளான நீங்கள் இதை அறிவீர்கள், இந்த பிரம்மா பாபா தான் பிறகு திரும்பவும் இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆகுகிறார்கள். यहाँ तो 5 तत्व पवित्र नहीं है। இங்கு 5 தத்துவங்களும் பவித்திரமாக இல்லை. यहाँ शरीर सब पतित तमो प्रधान है। இங்க சரீரம் அனைத்தும் பதித்தமாக தமோ பிரதானமாக இருக்கிறது. सतयुग में शरीर भी सब पावन होते हैं। कृष्ण को मोस्ट சத்யுகத்தில் உடலும் அனைத்தும் பாவனமாக இருக்கும். ब्यूटीफुल कहते हैं। கிருஷ்ணரை மோஸ்ட் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகானவர் என்று சொல்கிறார்கள். हैं? என்ன, कैसा कहते हैं? எப்படி சொல்றாங்க? मोस्ट ब्यूटीफुल। மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஏன்? सतयुग में कृष्ण को मोस्ट ब्यूटीफुल कहते हैं। சத்யுகத்தில் கிருஷ்ணரை மோஸ்ட் பியூட்டிஃபுல் என்று சொல்கிறார்கள். सतयुग में कहते हैं, अभी कहते हैं, ऐसा भक्ति मार्ग में कहते हैं। சத்யுகத்தில் சொல்கிறார்களா, இப்பொழுது சொல்கிறார்களா, இல்லையானால் பக்தி மார்க்கத்தில் சொல்கிறார்களா? कृष्ण को मोस्ट ब्यूटीफुल कहाँ की बात है, कहाँ कहते हैं? கிருஷ்ணரை மோஸ்ட் பியூட்டிஃபுல் இது எங்கற்கான விஷயமாகும், எங்கே சொல்கிறார்கள்? भक्ति मार्ग में कहते हैं। பக்தி மார்க்கத்தில் சொல்கிறார்கள். कहाँ की बात है? பக்தி மார்க்கத்திலும் எங்கேக்கான விஷயம்? संगम की बात है, माने சங்கம் யுகத்தின் விஷயமாகும். सत्युग की कृष्ण की बात नहीं है। அதாவது சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரின் விஷயம் இல்லை. मोस्ट ब्यूटीफुल की மோஸ்ட் பியூட்டிஃபுல் என்பது कहाँ की है? எங்களுடைய விஷயம். जो संगम की कृष्ण है वो मोस्ट ब्यूटीफुल हो। யாரு சங்கம் யுகி கிருஷ்ணர் இருக்கிறாரோ அவர்தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆவார். नेचुरल ब्यूटी होती है। यहाँ विलायत में भले गोरे मोरे, நேச்சுரல் பியூட்டி இருக்கும். இங்க வெளிநாட்டில் பலே அவர்கள் வெள்ளையாக இருக்கிறார்கள், परंतु उनको देवता थोड़े कहेंगे। ஆனால் அவர்களை தேவதை என்று சொல்ல முடியுமா? दैवी गुण तो होते ही नहीं है। அவர்களில் தெய்வீ குணமே तो இல்லை. बाप कितनी अच्छी रीति बैठ समझाते हैं। अभी பிறகு தந்தை எப்படி நல்ல விதமாக அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார். इसमें ऊंची पढ़ाई है இது உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பாகும். जिससे तुम्हारी कितनी ऊंची कमाई होती है। இதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு உயர்வான இன்கம் வருகிறது, சம்பாத்தியம் ஏற்படுது. धन तुम कमाते हो। वहाँ तो हीरो जवाहरातों के महल थे। அங்கு வைரம் ரத்தினங்கள் இதால் உருவாக்கப்பட்ட மாளிகைகள் இருந்தது. कहाँ? எங்கு? हीरे जवाहरातों के வைரம் ரத்தினங்களால் உருவாக்கப்பட்டது. हैं? वहाँ महल बनाने की दरकार पड़ेगी। அங்க என்ன இந்த மாளிகைகளை கட்ட வேண்டிய அவசியம் இருக்குமா? वहाँ सर्दी गर्मी होगी। அங்கு குளிர் பிறகு வெயில் இருக்குமா? है? देवान होगा, தேக அபிமானம் இருக்குமா? देवान भी नहीं होगा। தேகத்தின் நினைவும் सर्दी இருக்காது. गर्मी नहीं होगी। குளிரும் அதே போல் வெப்பமும் அதிகமாக இருக்காது. चोर डकैत तो डर होगा। அங்கு என்ன திருடர்கள், டாக்குகள், இவர்களுடைய கொள்ளைக்காரர்கள், இவர்களுடைய பயம் இருக்குமா? चोर डकैतों का भी डर नहीं होगा। அவர்களின் பயமும் இருக்காது. पहलवानियां टालियां क्यों बनाएंगे? பிறகு அங்கு ஏன் நாம் மாளிகைகளை உருவாக்க दीवारें போகிறோம்? बनाने की दरकार क्यों होगी? அங்கு ஏன் செவுரை கட்ட வேண்டிய அவசியம் இருக்கும்? है महल माना किला। किला ஆமா, மெஹல் அப்படின்னா ஒரு கோட்டை. संगठन रूपी किले। கோட்டை என்றால் ஒரு குழு, சங்கடனுடைய கோட்டை. अभी जो सब गुम हो गए हैं। இப்பொழுது अपरम अपार कमाई है 21 जन्मों के लिए। 21 ஜென்மங்களுக்கான மிகவும் அதிகமான சம்பாத்தியம் இது. इसमें बहुत बहुत मेहनत चाहिए। இதுல மிகவும் அதிகமாக உழைப்பு என்பது வேண்டும். देही अभिमानी बनना है, हम आत्मा है, ये पुराना शरीर छोड़ अब वापस अपने घर नंगे जाना है। நம்ம இப்பொழுது தேகத்தை மறக்கக்கூடிய அந்த நிலையில் வரணும். இந்த ஆத்மா இந்த உடலை விட்டுட்டு திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு போக இருக்கிறது. बाप अभी सभी को लेने आए हैं। தந்தை இப்பொழுது அனைவரையும் கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிறார். हम आत्मा ने 84 जन्म अभी पूरे किए। நம்ம ஆத்மா இப்பொழுது 84 பிறவிகளை முடித்திருக்கிறோம். अभी फिर पावन बनना है। பிறகு இப்பொழுது திரும்பவும் பாவனமாக இருக்கிறோம். बाप को याद करना है। नहीं தந்தையை நினைவு செய்யணும். कयामत का समय है। இல்லையானால் இது அழிவுக்கான சமயம் ஆகும், நேரமாகும். सजाएं खा करके वापस चले जाएंगे। அடியை வாங்கிவிட்டு பிறகு திரும்பவும் சென்று விடுவோம். हिसाब किताब तो सभी को चुकतू करना ही है। கணக்கு வழக்கை அனைவரையும் முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. भक्ति मार्ग में काशी करवट खाते थे। பக்தி மார்க்கத்தில் காசி கருவட் சாப்பிட்டாங்க.
तो कोई भी मुक्ति को नहीं पाते थे। அப்ப யாரும் முக்தியை அடையவில்லை. फिर क्यों खाते थे? பிறகு ஏன் அவங்க அந்த காசி கர்வத்தை சாப்பிட்டார்கள்? है नहीं, ये थोड़ी समझ रहे थे काशी करवट खाने से मुक्ति हो जाएगी। भक्ति मार्ग की परंपरा थी। नहीं, वहाँ ये समझते थे कि काशी करवट खावेंगे शिव के ऊपर बलिहार जावेंगे। அங்க அவங்க காசி கர்வட் சாப்பிட்டா முக்தி அடையணும் அப்படின்னு யோசிச்சாங்களா என்ன? அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, காசி கர்வட் சாப்பிட்டால் சிவனுக்கு அர்ப்பணம் ஆகிவிட்டால், ये अर्पण होंगे, சரண்டர் ஆகிவிட்டால் तो हमारे पूर्व जन्म के सारे पाप भस्म हो जाएंगे। பிறகு எங்களுடைய போன ஜென்மத்தினுடைய அனைத்து பாவங்களும் பஸ்மமாகிவிடும். இங்க காசி கர்வட் என்றால் காசியில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறில் கூர்மையான கொம்புகள் இருக்கும். சிவனை நினைத்துவிட்டு அதில் அந்த சிவ பக்தர்கள் குதித்து விடுவார்கள், பிறகு இறந்து விடுவார்கள். இதைதான் காசி கர்வட் என்று சொல்லப்படுகிறது. लेकिन ये नहीं जानते थे ஆனால் இவர்கள் அதை அறிய மாட்டார்கள். कि अर्पण होने के बाद भी अगला जन्म मिलता है। அதாவது அர்ப்பணம் ஆகிவிட்ட பின்னும் திரும்பவும் இன்னொரு ஜென்மம் கிடைக்கிறது. तो जब अगला जन्म मिलता है तो फिर तेजी से पाप करना शुरू। பிறகு எப்பொழுது அடுத்த ஜென்மம் கிடைக்கிறதோ அப்பொழுது பிறகு திரும்பவும் மிகவும் வேகமாக பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். क्योंकि पति दुनिया होती, ஏனென்றால் பதித்தமான உலகமாகும். बाकी ऐसे नहीं है कि शिव के ऊपर कोई सरेंडर हो जाए तो उसके पाप कर्म हमेशा के लिए खत्म हो जाएंगे। பிறகு இந்த மாதிரி கிடையாது. சிவன் மேலே யாராவது அர்ப்பணை ஆகிவிட்டால் அவர்களின் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று. नहीं, पिछले पाप कर्म भस्म हो जाते। இல்லை, போன ஜென்மத்தின் பாவ கர்மங்கள் அழிகிறது. तो वो है भक्ति मार्ग और ये है। பிறகு அது பக்தி மார்க்கமாகும். இது वहाँ तो भक्ति मार्ग में जड़ लिंग के ऊपर कुएं में जाकर कूदते थे। அங்க அந்த பக்தி மார்க்கத்தில் ஜடமான கிணறில் போய் குதித்தார்கள். और यहाँ இங்கு तो चैतन्य ज्ञान सागर आया हुआ है। இங்கு சைத்தன்யமான ஞான கடல் வந்திருக்கிறார். लेकिन जो आया हुआ है अगर उसको पूरा पहचाना नहीं, ஆனால் யார் வந்திருக்கிறாரோ ஒருவேளை அவரை முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை என்றால், और बिना पहचाने ही अर्पण हो गया अंधेरे में, பிறகு தெரிந்து கொள்ளாமலே இருட்டில் வந்து அர்ப்பணம் ஆகுகிறார்கள். अंधश्रद्धा पूर्वक, ஸ்ரத்தை இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல். तो मुक्ति मिलने की बात नहीं है। எனவே முக்தி கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. मुक्ति तब ही मिलेगी முக்தி அப்பொழுதுதான் கிடைக்கும் जबकि मैं जो हूँ, जैसा हूँ, जिस रूप में पार्ट बजा रहा हूँ, எப்பொழுது நான் யாராக இருக்கிறேன், எந்த ரூபத்தில் பாட் செய்கிறேனோ उस स्वरूप को पूरा पहचान। அந்த ரூபத்தை முழுமையாக தெரிந்து கொள்வார்களோ. बाप तो कहते हैं मेरे साथ रहने वाले मेरे को पूरा नहीं पहचान पाते। தந்தை சொல்கிறார், என்னோடு இருக்கக்கூடியவர்களும் என்னை முழுமையாக தெரிந்து கொள்ள மாட்டார்கள். क्या? என்ன? जो मेरे साथ रहते हैं, யார் என்னோடு இருக்கிறார்கள்? என்னோடு என்றால் साथ सोते हैं, साथ खाते हैं, கூடவே தூங்குகிறார்கள், கூடவே சாப்பிடுகிறார்கள், साथ खेलते हैं, கூடவே விளையாடுகிறார்கள். वो भी मेरे को அவர்களும் என்னை पूरा नहीं पहचान पाते। முழுமையாக தெரிந்து नहीं கொள்வதில்லை. पहचान पाते हैं तो எப்பொழுது முழுமையாக தெரிந்து கொள்வதில்லை क्या अंजाम होता है? फिर அப்பொழுது பிறகு என்னவாகுகிறது? मेरा साथ छोड़ देते हैं। என்னுடைய துணையை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். है तो ये ज्ञान मार्ग। இது ஞான மார்க்கமாக தான் இருக்கிறது. अब यहाँ कोई जीव घात करने की बात नहीं है। இங்கு ஏதோ ஜீவனை முறித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. भक्ति मार्ग में तो काशी करवट खाने जाते थे तो कुएं में जो खांडा लगा हुआ होता था, ऊपर एंगल होता था, एंगल से सीधे कूदते थे, खाने में जाके कट के खलास हो जाते थे। ஆனால் காசி கருவட்டில் பக்தி மார்க்கத்தில் எப்பொழுது அந்த காசி கருவட்டை சாப்பிட்டு சென்றார்களோ அப்பொழுது என்ன ஆகிறது என்றால், ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறில் கீழே நீளமான கூர்மையான கம்பிகள் இருக்கும். பிறகு மேலே ஆங்கிள் இருக்கும். ஆங்கிள் இருந்து கீழே டைரக்டாக அந்த கம்பியில் போய் மாட்டிக்கொண்டு இறந்து விடுவார்கள். वो तो जीव घात हो गया। பிறகு அது எப்படி ஆகிவிட்டது? வாழ்க்கையை அழித்து விடுவதாக ஆகிவிட்டது இல்லையா? தற்கொலை ஆகிவிட்டது.
यहाँ जीवघात की बात नहीं है। இங்கு தற்கொலைக்கான விஷயம் இல்லை. कई की बात है? எதற்கான விஷயம்? जीते जी मरने की बात। வாழ்வில் இருந்தும் இறக்கக்கூடிய விஷயமாகும். श्रीमत पर चलना अर्थात जीते जी मरना। ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் வாழ்வில் வாழ்ந்து கொண்டே இருப்பதாகும். वो है जीवघाती। அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தற்கொலை செய்யக்கூடியவர்கள். फिर भी भावना तो उनमें रहती है ना। ஆனாலும் அவர்களில் அந்த பாவனை இருக்கிறது இல்லையா? तो जिनमें भावना रहती है उनमें भी कोई मुश्किलात साहस लगते हैं। பிறகு யாருக்குள் அந்த பாவனை இருக்கிறதோ அவர்களுக்கு கடினம் கம்மியாக தான் ஏற்படுகிறது. बाकी मुक्ति व जीवन मुक्ति नहीं मिल सकती है। பிறகு முக்தி இல்லையானால் ஜீவன் முக்தியை அடைய முடியாது. यहाँ तो तुमको मुक्ति जीवन मुक्ति मिलती है। இங்கே உங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கிறது. बाप बिना मुक्ति जीवन मुक्ति कोई दे ही नहीं सकता। தந்தையை தவிர இந்த முக்தி ஜீவன் முக்தியை யாராலையும் தர முடியாது. अब परम धाम में तो आत्मा रहती है। இப்பொழுது பரம்தாமத்தில் இந்த ஆத்மா இருக்கிறது. और यहाँ इस सृष्टि पर तुम सब देहाभिमानी होकर रहते हो। பிறகு இந்த சிருஷ்டியில் நீங்கள் அனைவரையும் தேகாபிமானியாக ஆகிவிட்டு இருக்கிறீர்கள். तो फिर वापस कैसे जाएंगे? பிறகு எப்படி உங்களால் திரும்பவும் செல்ல முடியும்? बाप ही आकर के रास्ता बताते हैं தந்தை தான் வந்துவிட்டு வழியை சொல்கிறார். कि जो देहाभिमानी है वो आत्माभिमानी कैसे बने। யார் தேகாபிமானிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி ஆத்மாபிமானியாக ஆக முடியும்? आकर के आत्मा का परिचय देते हैं। வந்துவிட்டு ஆத்மாவினுடைய அறிமுகத்தை தருகிறார். अगर आत्मा का परिचय जाने तुम आत्माभिमानी बनेंगे भी कैसे। அதாவது இந்த ஆத்மாவினுடைய அறிமுகத்தை தெரிந்து கொள்ளாமல் உங்களால் எப்படி ஆத்மாபிமானியாக ஆக முடியும்? सबकी सनत करके वापस ले जाऊंगा। அனைவரின் சத்கத்தியை செய்துவிட்டு திரும்பவும் கூட்டு செல்கிறேன், அழைத்து செல்கிறேன். सत्य में बहुत थोड़े मनुष्य होते हैं। சத்தியுகத்தில் மிகவும் குறைவான மனிதர்கள் இருக்கிறார்கள். अब ये भी हम जानते हैं कि आत्मा तो कभी विनाश होती नहीं है। இப்பொழுது இதையும் நாம் அறிகிறோம், அதாவது ஆத்மாவிற்கு எப்பொழுதும் அழிவு என்பது ஏற்படாது. आत्मा तो अविनाशी है। ஆத்மாவிற்கு அழிவில்லை. और ये शरीर तो विनाशी है। பிறகு இந்த உடலிற்கு அழிவு இருக்கிறது. सत्युग में आयु भी बड़ी होती है। சத்தியுகத்தில் ஆயுளும் அதிகமாக இருக்கும். क्यों? ஏன்? वहाँ शरीर जल्दी विनाश क्यों नहीं होता? அங்கு உடலிற்கு சீக்கிரமாக அழிவு ஏன் ஏற்படாது? वहाँ सत्युग में யாரும் சொல்றாங்க அங்க நம்ம தேக அபிமானத்தில் இருக்க மாட்டோம். शरीर विनाश को इसलिए नहीं जल्दी पाता है कि वहाँ आत्म की स्थिति की परसेंटेज ज्यादा होती है। அங்கு சத்தியுகத்தில் தேகத்தினுடைய அழிவு சீக்கிரமாக ஏன் ஏற்படாது என்றால் அங்கு ஆத்மாவினுடைய ஆத்மீக நிலையினுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். और यहाँ इस दुनिया में देहभान की परसेंटेज ज्यादा हो जाती है, इसलिए शरीर की एवरेज एज घट जाती है। பிறகு இங்கு யுகத்தில் கலியுகத்தில் ஆத்மாவினுடைய பர்சன்டேஜ் கம்மியாகுகிறது, ஆவரேஜ் ஆகுகிறது, தேகத்தினுடைய பர்சன்டேஜ் அதிகமாகுகிறது. அதனால்தான் ஆயுள் ஆவரேஜ் ஆகுகிறது. और वहाँ दुख की भी बात नहीं होती। பிறகு அங்க துக்கத்திற்கான விஷயமும் இருக்காது. जितना जितना आत्माभिमानी स्टेज उतना उतना सुख की स्टेज, और जितना जितना देवानी की स्टेज उतना उतना எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மாபிமானம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுகத்திற்கான நிலை. பிறகு எவ்வளவுக்கு எவ்வளவு தேகாபிமானம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு துக்கத்திற்கான நிலையாகும். वहाँ तो दुख की बात ही नहीं। அங்கு துக்கத்துக்கான விஷயமே இருக்காது. एक शरीर छोड़ दूसरा ले लेते हैं, जैसे सर्व का मिसाल है। ஒரு உடலை விட்டு இன்னொன்னை எடுத்துக்கொள்வார்கள். எப்படி பாம்பிற்கான அடையாளம் இருக்கிறது? एक खल छोड़ी दूसरी लेते हैं। ஒரு தோலை விட்டுட்டு இன்னொரு தோலை எடுத்துக்கொள்ளுது. सर्प जो खल छोड़ता है उसको कोई मरना नहीं कहा जाता है। பாம்பு எப்போ அந்த தோலை உரிக்கிறதோ அப்பொழுது அதை இறந்து விடுகிறது என்று சொல்ல முடியாது.
सिर्फ एक खंड छोड़ता है और दूसरी लेता है। அது வந்து வெறும் ஒரே ஒரு தோலை விட்டு விட்டுட்டு இன்னொரு தோலை எடுத்துக்கொள்ளுது. तो जो सर्प का मिसाल है वो सतयुग का मिसाल है या संगम युग का मिसाल है? எனவே எந்த பாம்பினுடைய எடுத்துக்காட்டு இருக்கிறதோ அது சங்கமயுகத்தினுடைய அடையாளமா இல்லையானால் சத்யுகத்தின் அடையாளமா? संगम युग में होगा ऐसा कैसा कि हम अपने शरीर को कंचन बनाए लेंगे। சத்யுகத்தில் இப்படி ஆகும். இப்படி நாம் நம்மளது உடலை தங்கம் போல் ஆக்கி விடுவோம். ये शरीर छोड़ेगी नहीं, இந்த உடலை நாம் விடமாட்டோம். शरीर रहेगा उड़े लेकिन नहीं ये रुको। खल मांस मज्जा हड्डी सब सारी बदल जाएगी। இந்த உடல் இருக்கும், ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு தோல் அனைத்தும் மாறிவிடும். माने 5 तत्व ही चेंज हो जाएंगे। அப்படியானால் இந்த 5 தத்துவங்கள் பஞ்சபூதங்களே மாறிவிடும். शरीर के 5 तत्व चेंज हो जाएंगे। உடலில் இருக்கக்கூடிய 5 தத்துவங்கள் மாறிவிடும். 36 उससे पहले नहीं होंगे। யாரோ கேக்குறாங்க 36 வரைக்கும் ஆயிடுமா? அதுக்கு பாபா சொல்றாரு அதுக்கு முன்னாடி ஆகாதா? 36 तक तो दुनिया की आबादी होगी 9 लाख। 36 வரைக்கும் உலகத்தினுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை 9 லட்சம் தான் இருக்கும். 16,108 16,108 16,108 है एक साथ पैदा हो जाएंगे क्या? அந்த 16,108 அனைவரும் ஒரேடியாக பிறந்துருவாங்களா? ये पहले से ही होना शुरू होंगे। இல்லையானால் முதலிலிருந்தே ஆகுவதற்காக ஆரம்பிப்பார்களா? पहले से ही होंगे तो इसका मतलब कि முதலிலிருந்தே ஆரம்பிப்பார்கள். कंचन काया पहले से ही बनना शुरू होगी। இதனுடைய அர்த்தம் என்னவாகுகிறது? அத தங்கம் போன்ற உடல் முதலில் இருந்தே ஆக ஆரம்பிக்கிறது. 2018 शुरुआत हो जाएगी। तो जब राधा कृष्ण का जन्म होगा तो पहला यीशु हुआ। யாரோ 18 வரைக்கும் ஆயிடுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு ராதாகிருஷ்ணனுடைய பிறப்பு எப்பொழுது ஏற்படுகிறதோ जन्म तभी होगा जबकि जन्म देने वालों की कंचन काया बड़ी हुई हो। அப்ப அவர்களுக்கு பிறப்பு அப்பொழுதுதான் ஏற்படும் எப்பொழுது பிறப்பு கொடுக்கக்கூடியவர்களின் அந்த கஞ்சன் காயா தங்கமான உடலாக இருக்குமோ. खुद की कंचन काया नहीं बनी होगी तो बच्चों का जन्म कैसे देंगे? எப்பொழுது அவர்களின் தங்க உடலே ஆகவில்லையோ அப்பொழுது குழந்தைகளுக்கு எப்படி பிறப்பை தருவார்கள்? निर्विकारी बच्चों का जन्म किससे होगा? விகாரமற்ற குழந்தைகளின் பிறப்பு யார் மூலமாக ஏற்படும்? विकारी शरीर से। விகாரமான உடல் மூலமாகவா? विकारी शरीर के 5 तत्वों से। இந்த விகாரமான உடலினுடைய 5 தத்துவங்கள் மூலமாக ஏற்படுமா? नहीं। இல்லை. तो सर्प को मरना नहीं कहा जाता है। எனவே பாம்பை இறந்து போகிறது என்று சொல்ல முடியாது. दुख की बात नहीं होती है, समझाते हैं। துக்கத்திற்கான விஷயம் இருக்காது, புரிய வைக்கிறார். अभी समय पूरा हुआ, एक शरीर छोड़ दूसरा ले लेते हैं। இப்பொழுது நேரம் முழுமையாகுது, ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுத்துக்கொள்கிறோம். ये अभ्यास यहाँ डालना है। இந்த பழக்கம் இங்குதான் போடணும். क्या என்ன है? माना யாரோ ஜீத்தே ஜி மரணா, அதாவது வாழ்ந்து கொண்டே இறக்கணும் என்று சொல்றாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு அப்படின்னா अभ्यास यहाँ कौन सा अभ्यास? இங்க நம்ம பழக்கத்தை ஏற்படுத்தணும். எந்த பழக்கம்னு கேக்குறாரு? ये देवान छोड़ना और आत्माभिमानी बनना। இந்த தேகாபிமானத்தை விட்டு விடுவது, பிறகு ஆத்மாபிமானியாக ஆகுவது. ये अभ्यास यहाँ डालना है। இந்த பழக்கத்தை இங்க போட வேண்டும். है। நாங்கள் ஆத்மா ஆவோம். अभी हमको घर वापस जाना। இப்பொழுது நம்மளுக்கு திரும்பவும் வீட்டுக்கு போகணும். नई दुनिया में आवेंगे, பிறகு புது உலகத்தில் வருவோம். नया खेल मिलेगा। புது விளையாட்டு கிடைக்கும். दिन प्रतिदिन कला कम होती जाती है। நாளுக்கு நாள் கலைகள் கம்மியாகி கொண்டே போகும். கலைகள் என்றால் சக்திகள். कब? எப்பொழுது?
जब नई दुनिया की शुरुआत होती है तो எப்பொழுது புது உலகத்தின் ஆரம்பம் ஆகுகிறதோ दिन प्रतिदिन कलाएं कम होती जाएंगी। அப்பொழுது நாளுக்கு நாள் கலைகள் கம்மியாகிக் கொண்டே செல்லும். बाबा जी कला का अर्थ क्या है? யாரோ இந்த கலையினோட அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்க. आत्मा की पावर, ஆத்மாவினுடைய பவர், சக்தி. जैसे 16 कला संपूर्ण चंद्रमा होता है எப்படி 16 கலைகள் நிறைந்த சந்திரன் இருக்கிறாரு, तो उसकी रोशनी बढ़ती जाती है या घटती जाती है? அப்பொழுது அதனுடைய ஒளி ஏறுது இல்லையானால் குறையுது. तो चंद्रमा की 16 कलाएं कहीं जाती है। எப்பொழுது அதிகரிக்கிறதோ அப்பொழுது 16 கலைகள் என்று சொல்லப்படுகிறது. 16 दिन में 16 कला संपूर्ण बन जाता है। 16 நாட்களில் 16 கலைகள் நிறைந்தவர்களாக ஆகுகிறாரு. तो एक एक दिन में एक एक कला घटती है, एक एक दिन में एक एक कला बढ़ती है। பிறகு அதே போல் ஒரு நாட்களில் அந்த பிறை கம்மியாகினே வருகிறது. तो ऐसे ही आत्मा की कला जो है हर जन्म में घटती जाती है। அதே போல்தான் ஆத்மாவின் கலைகளும் ஒரு ஜன்மத்தில் கம்மியாகிக் கொண்டே செல்லும். ब्रह्मा कुमारी आश्रम में तो चलने की कला, लिखने की कला, ऐसे 16 कला बता दी। அவங்க சொல்றாங்க பிரம்மகுமாரி ஆசிரமத்துல நடக்கக்கூடிய ஒரு கலை, எழுதக்கூடிய ஒரு கலை அப்படின்னு சொல்றாங்க 16 கலைகளை. लेकिन आत्मा की पावर की बात है, मेजरमेंट है कला। கலா அப்படின்னா ஆத்மாவினுடைய பவர், ஆத்மாவினுடைய மெஷர்மெண்ட் தான் கலை என்று சொல்லப்படுகிறது. आत्मा की शक्ति की बात है। இது ஆத்மாவினுடைய சக்திற்கான விஷயமாகும். 16 कला माना 100% पावरफुल, आत्मा पावरफुल हो जाती है। அவங்க கேக்குறாங்க 16 கலைனா, அப்ப பாபா சொல்றாரு 16 கலைனா ஆத்மா 100% பவர்ஃபுல் ஆகிவிடுகிறது, लंबी आयु वाली हो जाती है, நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக ஆகிவிடுகிறது, सुंदर शरीरों वाली हो जाती है, அழகான उड़ल உடையதாக ஆகிவிடுகிறது. 16 आने माने 1 रुपया, 16 आना माने 1 रुपया, 14 आने मतलब कम हो गया। कम हो गया ना। कम हो गया। अच्छा, मनुष्यों ने 84 लाख योनियां कह दी, நல்லது. 84 जन्मों लेते हैं। மனிதர்கள் என்ன சொல்லிவிட்டனர்? 16 கிளைகள் என்று சொல்லிவிட்டனர். मनुष्य, लेकिन मनुष्यों ने 84 लाख योनियां कह दी। चलो, मनुष्यों के लिए तो 84 लाख योनियां ही कही, ஆனால் மனிதர்களுக்கு லட்ச யோனிகள், 84 லட்ச யோனிகள் என்று சொல்லிவிடுகிறார்கள். और मेरे को तो अनगिनत कण कण में पत्थर पत्थर में डाल दिए। சரி, மனிதர்களை 84 லட்சங்களில் சொல்லிவிட்டனர், ஆனால் என்னை அளவில்லாத எண்ணிக்கை இல்லாத கல்லிலும் முள்ளிலும் போட்டுவிட்டனர். 84 लाख तो फिर भी कम है, और मेरे को सबने व्यापक बता दिए। 84 லட்சம் கம்மிதான், ஆனால் என்னை அனைத்திலும் வியாபித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டனர். इसको कहा जाता है धर्म की ग्लानि। இதைதான் தர்மத்தின் அவதூறம் என்று சொல்லப்படுகிறது. क्या? என்ன? जो धारणा करनी है वो नहीं की। எந்த தாரணையை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை. धारणा करनी है என்ன தாரணையை செய்ய வேண்டும்? कि वो सुप्रीम सोल एक व्यापी है। அதாவது அந்த சுப்ரீம் சோல் ஒரு வியாபி ஆவார். उस एक व्यापी को कण कण में व्यापक बताई दिया। அந்த ஒரு பர்சனாலிட்டியை அனைத்து இடத்திலும் சின்ன சின்ன கல்லுகளிலும் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டனர். मनुष्य स्वच्छ बुद्धि से बिल्कुल तुच्छ बुद्धि बन गई। மனிதர்கள் சுத்தமான புத்தியிலிருந்து இப்பொழுது அழுக்கான புத்தியாக ஆகிவிட்டனர். तब ऐसा होता है। அப்பொழுதுதான் இப்படி நடக்கிறது. अभी होना है कैसी? ये तो कणका में वाली बात है, है इसकी शूटिंग भी यहाँ ब्राह्मण परिवार में होना है। அவங்க கேக்குறாங்க, இந்த ஒரே ஒரு கல்லுலயே பாபா இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டனர், அந்த விஷயத்தினுடைய ஷூட்டிங் இங்க பிராமண பரிவாரத்திலும் நடக்கணும் இல்லையா? हर एक की बात अगर बैठ के मानने लगेगा तो सबके भगवान नहीं हो गए। அதுக்கு பாபா சொல்றாரு, ஒருவருத்தருடைய விஷயத்தை அமர்ந்து கொண்டு கேட்க ஆரம்பித்து விட்டால் பிராமண உலகத்தில் பிறகு அனைவரும் பகவான் ஆகிவிட்டனரா இல்லையா? जो भी चल रहा है
அவங்க சொல்றாங்க அது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. பாபா சொல்றாரு ஆமா, इसको कहा जाता है धर्म की ग्लानि। இதைதான் தர்மத்தின் அவதூறம் என்று சொல்லப்படுகிறது. मनुष्य स्वच्छ बुद्धि से बिल्कुल तुच्छ बुद्धि बन जाते हैं। மனிதர்கள் சுத்தமான புத்தியிலிருந்து அழுக்கான புத்தியாக மாறிவிட்டனர். अभी बाप तुमको स्वच्छ बुद्धि बनाते हैं। இப்பொழுது தந்தை உங்களை சுத்தமான புத்தியாக மாத்துகிறார். बनते हैं याद से। சுத்தமான புத்தி யாதின் மூலமாக, நினைவின் மூலமாக தான் ஆகிறோம். बाप कहते हैं अभी नव युग आता है। தந்தை சொல்கிறார் இப்பொழுது புது உலகம் வருகிறது. उसकी निशानी है ये महाभारत लड़ाई। அதனுடைய அடையாளம் தான் இந்த மகாபாரதம் யுத்தம். क्या नव युग आने की निशानी क्या है? என்ன புது யுகம் வரக்கூடிய அடையாளம் என்ன? अगर महाभारत लड़ाई न हुई, ஒருவேளை இந்த மகாபாரதம் யுத்தம் நடக்கவில்லைனா तो ये नई दुनिया नहीं आ सकती। பிறகு இந்த புது உலகம் வராது. गेट वे टू हेवन इज महाभारत गृह युद्ध। கேட்வே அதாவது ஸ்வர்க்கத்திற்கு போக வேண்டிய கதவின் வழி என்னவென்றால் இந்த மிக பெரிய மகாபாரதம் யுத்தமாகும். कोई गए हम नहीं लड़ेंगे, யாராவது சொல்றாங்க என்னால சண்டை போட முடியாது, हम इस युद्ध में से पसार होने वाले नहीं हैं। நாங்க இந்த யுத்தத்தின் மூலமாக போக போறவங்க கிடையாது, हम खून खराबा अपना न होने देंगे நாங்க எங்களுடைய ரத்தத்தை வேஸ்ட் ஆக விட மாட்டோம், और न दूसरों का करेंगे। பிறகு மத்தவங்களதோ இப்படி பண்ண மாட்டோம். तो बाप कहते हैं वो स्वर्ग में भी नहीं जाते। பிறகு தந்தை சொல்கிறார் அவர்கள் ஸ்வர்க்கத்திலும் போக மாட்டார்கள். ये गेट वे है, இது கதவின் வழியாகும். महाभारत गृह युद्ध, மிக பெரிய மகாபாரதம் இல்லறம் யுத்தம். ये सच्चाई के लिए झूठ से युद्ध करना लाजमी है। இது உண்மைக்காக பொய்யிடும் சண்டையிடுவது மிகவும் ஒரு சரியான விஷயமாகும். पांडवों को तो लड़ने का बाबा ने मना किया, लेकिन அவங்க சொல்றாங்க பாண்டவர்களை சண்டை போடுறதுக்காக பாபா வேணான்னு சொல்லிருக்காரு. सच्चाई के लिए लड़ाई लड़ते हैं, ஆனா பாபா சொல்றாரு அவங்க உண்மைக்காக சண்டை போடுவாங்க இல்லையா, बेहद की लड़ाई लड़ते எல்லைக்கு அப்பாற்பட்ட சண்டையை போடுகிறார்கள், हैं, हद की नहीं लड़ते। எல்லைக்கு உட்பட்ட சண்டையிட மாட்டார்கள், विकारों की लड़ाई लड़ते हैं, விகாரங்களிடம் சண்டையிடுகிறார்கள் இல்லையா, बाहुबल की लड़ाई नहीं लड़ते। கையின் பலத்தின் மூலமாக சண்டையிட மாட்டார்கள். तो ये तो है मूसलों वाली लड़ाई, பிறகு இது என்னவென்றால் ஏவுகணங்களின் யுத்தம், जिसमें अनेक धर्म विनाश और एक धर्म की स्थापना होनी। எதன் மூலமாக நிறைய தர்மங்களின் அழிவு, பிறகு ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படணும். படைப்பு 10 फरवरी संसद की वाणी का 3रा पेज। வாணியினுடைய 3ஆம் பக்கம். तो जब एक धर्म की स्थापना हुई थी जरूर भगवान होगा। எப்பொழுது ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்பட்டதோ அப்பொழுது கண்டிப்பாக கடவுள் இருந்தார். मनुष्यों का काम है अनेकतावाद फैलाना, மனிதர்களின் வேலை என்னவென்றால் நிறைய வழிகளை பரப்புவது, द्वैतवाद फैलाना, दो बातें बताना, இரண்டு வழியை பரப்புவது, ரெண்டு விஷயத்தை சொல்வது, अनेक मतें फैलाना। और நிறைய भगवान का நிறைய வழிகளை பரப்புவது மற்றும் काम है एक मत में सारी दुनिया को पिरो देना। கடவுளுடைய வேலை என்னவென்றால் ஒரே ஒரு வழியில் அனைத்து உலகத்தையும் கொண்டு வரது. तो जरूर भगवान चाहिए ना, எனவே கண்டிப்பாக கடவுள் வேண்டும் यहाँ இல்லையா? कैसे आ सकते हैं? ज्ञान का सागर तो निराकार है, वह कृष्ण है। கிருஷ்ணர் எப்படி ஆக முடியும்? ஞானத்தினுடைய கடல் உருவம் இல்லாதவரா, இல்லையானால் கிருஷ்ணரா? तो ये ज्ञान ही नहीं होगा, ये ज्ञान ही गुम हो जाता है। கிருஷ்ணருக்கு இந்த ஞானமே இருக்காது, இந்த ஞானமே காணாமல் போகிவிடும். तुम्हारे भी फिर भक्ति मार्ग में चित्र बनेगी। பிறகு உங்களது பக்தி மார்க்கத்தில் படம் உருவாக்கி இருக்கிறது. रुद्र पूजा होगी, क्या रुद्र भगवान का चित्र बनाते हैं ना, तो चित्र है किसका? तुम्हारा है। ருத்ர கடவுளுடைய
படத்தை உருவாக்கி இருக்காங்க இல்லையா, அது யாருடையது? அதுக்கு பாபா சொல்றாரு, அது உங்களுடையது. तुम्हारे भी फिर भक्ति मार्ग में चित्र बनेंगे। உங்களதும் பிறகு பக்தி மார்க்கத்தில் படங்கள் உருவாகும். किससे बोला? யாரிடம் சொன்னாரு? मेरा नाम तो शिव है, என்னுடைய பெயர் சிவன் नाम ஆகும். कभी बदलता नहीं। அந்த சிவன் பெயர் எப்பொழுதும் மாறாது. जब शरीर बदलते हैं तो नाम बदल जाता है। எப்பொழுது உடல் மாறுகிறதோ அப்பொழுது பெயரும் மாறுகிறது. इसका मतलब இதனுடைய அர்த்தம், जो ज्योति बिंदु शिव है, எந்த ஜோதிர்பிந்து சிவன் இருக்கிறாரோ कोई शरीर में प्रवेश करके அவர் ஏதாவது ஒரு உடலில் நுழைந்து விட்டு रौद्र रूप धारण करता है। ரௌத்ர ரூபம் தாரணை செய்தார். यज्ञ की आदि में भी रौद्र रूप धारण யக்னத்தின் ஆரம்பத்திலும் இந்த ரௌத்ர ரூபத்தை தாரணம் செய்தார். किया था, वो छोटा रूप था। அது சின்ன ரூபமாகும். और अभी பிறகு இப்பொழுது अंत में सारी दुनिया के सामने கடைசியில் முழு உலகத்துக்கு முன்னால் विकराल रूप धारण करेगा। ஒரு பயங்கரமான ரூபத்தை தாரணம் செய்யவிருக்கிறார். भक्ति मार्ग है पुजारी मार्ग। பக்தி மார்க்கத்தில் பூஜாரி மார்க்காகும். பூஜை பண்ணினிருந்தோம் நாம். तुम पूजी फिर पुजारी बनते। நம்மைதான் பூஜைக்கு தகுந்தவங்களாக இருந்து பூஜை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம். कलाएं कम होती जाती है, கலைகள் கம்மியாகி கொண்டே செல்கிறது. कलाएं कम होती जाती हैं, तीव्र गति से कलाएं कम कम होती हैं। மிகவும் ஃபாஸ்டாக எப்பொழுது கலைகள் கம்மியாகுகிறது? द्वापर से द्वापर युग से துவாபர जब யுகத்தில். द्वैतवादी युग आता है எப்பொழுது இரண்டு வழிகள் கொண்ட யுகம் வருகிறதோ तो तुम भोगी बन जाते हो। அப்பொழுது நீங்கள் போகி ஆகி விடுகிறீர்கள். क्या என்ன भोगी कब कहे जाते हो? போகி எப்பொழுது சொல்லப்படுகிறது? द्वापर युग से जब हम भ्रष्ट इंद्रियों से भोग करते हैं துவாபர யுகத்திலிருந்து எப்பொழுது நாம் பிரஷ்ட இந்திரியங்கள் மூலமாக போகத்தை செய்கிறோமோ तो हम भोगी कहे जाते हैं। அப்பொழுது நாம் நம்மளை போகி என்று சொல்லப்படுகிறது. वहाँ वो योगी होते हैं। कहा அங்கு யோகியாக இருந்தீர்கள். எங்கு? सत्युग त्रेता में சத்தியுக திரேதா யுகத்தில் योगी है। யோகியாக இருந்தீர்கள். योगी वहाँ क्यों है? அங்கு ஏன் நம்ம யோகியாக இருக்கிறோம்? அங்கு ஏன் இல்லை? वहाँ भोग नहीं, सुख भोगते नहीं है क्या? அங்கே நாம் சுகத்தை அனுபவிப்பதில்லையா என்ன? श्रेष्ठ इंद्रिय सुख तो भोगते हैं, लेकिन श्रेष्ठ इंद्रियों के सुख சுகத்தை நாம் அனுபவிக்கிறோம், ஆனால் சிரேஷ்டமான உறுப்புகள் மூலமாக சுகத்தை அனுபவிக்கிறோம். भोगते हैं। जो ज्ञान इंद्रिय है उन ज्ञान इंद्रियों का सुख भोगते हैं। எந்த ஞானேந்திரியங்கள் இருக்கிறதோ அந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக தேவதைகள் சுகத்தை அனுபவிக்கின்றனர். भ्रष्ट इंद्रियों का सुख नहीं भोगते। பிரஷ்ட இந்திரியங்கள் மூலமாக சுகத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ऐसे नहीं कि वहाँ किसी की याद में योग लगाते हैं। இப்படி இல்லை, அங்கு நாம் ஏதோ ஒருத்தரை நினைவின் யோகத்தை ஈடுபடுத்துகிறோம். वहाँ तो सब आत्मिक स्थिति में रहते हैं। அங்கு அனைவரும் ஆத்மீக ஸ்திதியில் இருப்பார்கள். दूसरे की याद की बात है ही नहीं। மற்றவர்களின் நினைவின் விஷயமே இல்லை. वहाँ है ही पवित्र। कृष्ण को भी योगेश्वर அங்க தூய்மையாக தான் இருப்பார்கள். கிருஷ்ணரையும் யோகேஸ்வர் என்று சொல்கிறார்கள். कहते हैं। इस समय कृष्ण की आत्मा बाप के साथ योग लगा रही है। இப்பொழுது கிருஷ்ணனுடைய ஆத்மா தந்தையோடு யோகத்தை ஈடுபடுத்துகிறாங்க. कृष्ण की आत्मा इस समय योगेश्वर है। கிருஷ்ணனுடைய ஆத்மா இந்த நேரத்தில் யோகேஸ்வர் ஆவார். सतयुग में योगेश्वर नहीं कहेंगे। சத்யுகத்தில் யோகேஸ்வர் என்று சொல்ல முடியாது. कृष्ण को जो योगेश्वर कहते हैं वो कहाँ கிருஷ்ணரை எந்த யோகேஸ்வர் என்று சொல்லப்படுகிறதோ அது எங்களுடைய விஷயம். कहते हैं? सतयुग में कहते हैं, भक्ति मार्ग में कहते हैं, சத்யுகத்தில் சொல்கிறாங்களா, பக்தி மார்க்கத்தில் சொல்றாங்களா, या संगम युग में कहते இல்ல हैं? என்ன சங்கம் யுகத்தில் சொல்றாங்களா? है? जो कहते हैं वो कहाँ कहते हैं? எது சொல்றாங்களோ அது எங்க சொல்றாங்க? सतयुग के करते हैं? யாரோ வந்து சத்யுகத்துலன்னு சொல்றாங்க. सतयुग के कृष्ण को कहाँ योगेश्वर कहते हैं? जो संगम युगी कृष्ण है उसके लिए भक्ति मार्ग में हैं योगेश्वर कहते हैं। சங்கம் யுகி கிருஷ்ணரை தான் பக்தி மார்க்கத்தில் யோகேஸ்வர் என்று சொல்றாங்க. तो कृष्ण को जो योगेश्वर कहते हैं वो योगेश्वर कृष्ण की आत्मा अभी बाप के साथ योग लगा रही है। எனவே எந்த கிருஷ்ணரை யோகேஸ்வர் என்று சொல்லப்படுகிறதோ அந்த கிருஷ்ணர் இப்பொழுது தந்தையோடு யோகத்தை இணைக்கிறார். तो
तो अभी योगेश्वर हुई या बाप योगेश्वर हुआ? எனவே இப்பொழுது அவர் யோகேஸ்வர் ஆகிவிட்டாரா இல்லைன்னா தந்தை யோகேஸ்வர் ஆனாரா? बाप योगेश्वर हुआ। தந்தை யோகேஸ்வர் ஆனாரு। कृष्ण की आत्मा इस समय योगेश्वर है। கிருஷ்ணனுடைய ஆத்மா இந்த நேரத்தில் யோகேஸ்வர் ஆவார்। कह दिया? பிறகு சொல்லிவிட்டார்। तो दो बातें हो गई। இப்பொழுது ரெண்டு விஷயம் ஆகிவிட்டது। ब्रह्मा बीच में इंटरफियर करके बोल रहे हैं। இதை யார் இன்டர்ஃபியர் பண்ணி சொல்றாங்க? பிரம்மா பாபா இன்டர்ஃபியர் பண்ணி நடுவுல சொல்றாரு। कृष्ण की आत्मा इस समय योगेश्वर है। கிருஷ்ணனுடைய ஆத்மா இந்த நேரத்தில் யோகேஸ்வர் என்று। सत्युग में योगेश्वर नहीं कहेंगे। சத்யுகத்தில் யோகேஸ்வர் என்று சொல்ல முடியாது। क्यों? बाबा की बुद्धि में सिर्फ इतना ही ज्ञान बैठा हुआ है कि सत्युग में योग नहीं लगाते हैं। ஏனென்றால் பாபாவினுடைய புத்தியில் இவ்வளவுதான் நாலேஜ் உட்கார்ந்திருக்கு, என்னவென்றால் சத்யுகத்தில் யோகத்தை இணைக்க மாட்டோம், हाँ योग लगाते हैं। இங்கு யோகத்தை இணைப்போம்। तो कृष्ण की आत्मा इस समय यहाँ எனவே கிருஷ்ணனுடைய ஆத்மா இந்த நேரத்தில் இங்கு யோகேஸ்வர் என்று। योगेश्वर ये नहीं, अब उससे पहले ऊपर जो है उल्टा बाकी बोल दिया। அதற்கு முன்னாடி மேலே தலகீழான விஷயத்தை சொல்லிவிட்டார்। इस समय कृष्ण की आत्मा बाप के साथ योग लगा रही है। இந்த நேரத்தில் கிருஷ்ணனுடைய ஆத்மா தந்தையோடு யோகத்தை இணைக்கிறார் என்று சொல்லிவிட்டார்। तो जिसके साथ योग लगा रही है, योग सीख रही है, तो योगेश्वर कौन हुआ? सीखने वाला या सिखाने वाला? எனவே யாரோடு இருந்து யோகத்தை கற்றுக்கொள்கிறாரோ எனவே யோகேஸ்வரர் யார் ஆகிவிட்டாங்க? கற்றுக்கொள்ளக்கூடியவரா இல்ல கற்றுத்தரக்கூடியவரா? तो बाप हुआ योगेश्वर। எனவே தந்தை ஆகிவிட்டார் யோகேஸ்வர்। फिर ये तो दूसरा वाक्य क्या बोल दिया? कृष्ण பிறகு இங்கு இரண்டாவது லைன்ல என்ன சொல்லிவிட்டார்? की आत्मा इस समय योगेश्वर है। கிருஷ்ணனுடைய ஆத்மா இப்பொழுது யோகேஸ்வர் ஆவார்। वो भक्ति मार्ग का शब्द है बाबा योगेश्वर उनको पूछने के लिए, इसलिए बाकी तो ब्रह्मा बाबा की बुद्धि में क्या बैठा है? பிரம்ம பாபாவினுடைய புத்தியில என்ன உட்கார்ந்துருக்கு? कि योगेश्वर का प्रैक्टिकल साकार रूप पर्सनालिटी कौन है? யோகேஸ்வரனுடைய பிராக்டிकल சாகாரத்தில் அந்த பர்சனாலிட்டி யாரு? तो बाबा ऐसे मुरली पढ़ने में मतलब आमतौर से क्लियर भी तो नहीं हो पाता कि कौन सी वर्डिंग ब्रह्मा बाबा की है और कौन सी सुप्रीम से। ध्यान देंगे तो ये तो हाँ அதுக்கு அவங்க சொல்றாங்க, பாபா எங்களுக்கு முரளியினுடைய வேர்டிங்ல இது கிளியர் ஆக மாட்டேங்குது, எது சுப்ரீம் சொல்றாரு எது பிரம்மா சொல்றாருன்னு। அதுக்கு பாபா சொல்றாரு, கவனமா கேட்டா கண்டிப்பா கிளியர் ஆகும்। ध्यान देंगे तो वर्डिंग क्लियर होगी। கவனத்தை செலுத்தினால் வேர்டிங் கிளியர் ஆக தெரியும்। सत्युग में योगेश्वर नहीं कहेंगे। சத்தியுகத்தில் யோகேஸ்வர் என்று சொல்ல आप முடியாது, प्रिंस बनते हैं। அங்கு பிரின்ஸ் ஆகுறாங்க। तुम्हारी पिछाड़ी में ऐसी अवस्था रहनी चाहिए कि सिवाय बाप की याद के और कोई शरीरधारी याद ना आवे। உங்களுடைய இந்த மாதிரி நிலை இருக்கணும் கடைசியில், என்னவென்றால் தந்தையை தவிர வேறு யாருமே நினைவில் வரக்கூடாது। चलो अभी तो कोई बात नहीं। இப்போ பரவாயில்ல। क्या अभी अगर कोई और दूसरा याद आता है இப்பொழுது ஒருவேளை மற்ற யாராவது நினைவுக்கு வந்தால் तो चल जाएगा, அது பரவாயில்ல, ஓடும்। लेकिन जब पिछाड़ी का टाइम होगा, ஆனால் எப்பொழுது கடைசியினுடைய நேரம் अंत வருமோ, मध्य सुगति का टाइम होगा, கடைசி நேரத்தில் எந்த நினைவோ அதே கதியாகும் அந்த நேரம் வருமோ, तो एक बाप के सिवाय और कोई की याद नहीं आवे। அப்பொழுது ஒரு தந்தை தவிர வேற யாருடைய நினைவும் வரக்கூடாது। शरीर से और पुरानी दुनिया से सारा ममत्व मिट जाए। உடல் மூலமாக பழைய உலகத்தின் மூலமாக அனைத்து ஆசைகளும் அழிந்து விடணும்। सन्यासी रहते तो पुरानी दुनिया में ही, சன்னியாசிகள் இந்த புது பழைய உலகத்தில் தான் இருக்கிறார்கள்। रहते हैं पुरानी दुनिया में, परंतु घर बार से ममत्व तोड़ देते हैं। பழைய உலகத்தில் தான் இருக்கிறார்கள், ஆனால் வீட்டில் இருந்து அவர்களோட புத்தியை எடுத்து விடுகிறார்கள்। वो ब्रह्म को ईश्वर समझते हैं அவர்கள் பிரம்மாவை ஈஸ்வர் என்று புரிந்து கொள்கிறார்கள்। और उससे योग लगाते हैं। பிறகு அவர்களோடு யோகத்தை இணைக்கிறார்கள்। और यहाँ बेहद के सन्यासी பிறகு இங்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள் है। ब्राह्मणों की दुनिया में जो बेहद के सन्यासी हैं, பிராமணர்களின் உலகத்திலும் தானே எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள் இருக்கிறார்கள்। जो अपने घर बार को छोड़े हुए हैं, யார் அவர்களுடைய வீட்டை குடும்பத்தை விட்டிருக்கிறார்கள், लौकिक परिवार को, லௌகீக குடும்பத்தை விட்டு விட்டனர்। तो किससे लगाते हैं? பிறகு யோகம் யாருடன் இணைக்கிறார்கள்?
ब्रह्मा से योग लगाते हैं, பிரம்மாவோடு இணைக்கிறார்கள். ब्रह्मा को ईश्वर समझते हैं। பிரம்மாவை தன்னுடைய கடவுள் என்று புரிந்து கொள்கிறார்கள். किसको समझते हैं ईश्वर? யாரை கடவுள் என்று புரிந்து கொள்கிறார்கள்? वो उनके लिए साकार दुनिया में ईश्वर का पाठधारी कौन है? அவர்களுக்காக இந்த சாக்கார உலகத்தில் ஈஸ்வரனுடைய பாட்டை செய்யக்கூடியவங்க யாரு? दादा लेखराज ब्रह्म। தாதா லேखराज பிரம்மா. अपन को ब्रह्म ज्ञानी तत्व ज्ञानी कहते हैं தன்னை பிரம்ம ஞானி தத்துவ ஞானி என்று சொல்கிறார்கள். कि हमसे बड़ा कोई ज्ञानी हो नहीं அதாவது सकता। நம்மளை விட பெரிய ஞானி யாராலையும் இருக்க முடியாது என்று समझते हैं हम ब्रह्म में लीन हो जाएंगे। புரிந்து கொள்கிறார்கள். அதாவது நாங்க பிரம்மாவில் ஒன்று சேர போகிறோம் என்று. क्या என்ன? भक्ति मार्ग कहते हैं ब्रह्मलीन स्वामी जी महाराज। பக்தி மார்க்கத்தில் சொல்கிறார்கள் பிரம்மலின் சுவாமி மகாராஜ். तो ब्रह्म में कोई लीन थोड़ा ही होता है। அப்ப பாபா சொல்றாரு பிரம்ம லோகத்தில் யாரும் இணைக்கவில்லை. बाप कहते हैं தந்தை वो சொல்கிறார் सब रंग बातें हैं। இது எல்லாம் பொய்யான விஷயமாகும். कोई भी अपनी आत्मा को किसी की आत्मा में लीन नहीं कर सकता। யாராலையும் தன்னுடைய ஆத்மாவை இன்னொரு ஆத்மாவோடு இணைக்க முடியாது. அதிலேயே போய் முழுகடிக்க முடியாது. कोई की भी आत्मा परमात्मा में हमेशा के लिए लीन हो नहीं सकती। அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் யாருடைய ஆத்மாவும் பரமாத்மாவோடு முழு காலத்துக்காகவும் இணைக்க முடியாது, இணைய முடியாது, போய் அதுல முழுக முடியாது, ஒன்று போக முடியாது. राइट बात मैं ही आकर के बताता हूँ சரியான விஷயத்தை நான் தான் வந்து சொல்கிறேன். और सब மற்ற रंग அனைவரும் बातें बताते हैं। தவறான விஷயத்தை தான் मुझे சொல்கிறார்கள். ट्रुथ कहा जाता है। गॉड इज ट्रुथ। என்னை உண்மை என்று சொல்லப்படுகிறது. God is truth. கடவுள் உண்மை. कोई आत्मा को नहीं कहा जाता ट्रुथ। வேற எந்த ஒரு ஆத்மாவையும் உண்மை என்று சொல்லப்படுவதில்லை. भारतवर्ष பாரதத்தில் सत्यनारायण की कथा गाई जाती है। சத்யநாராயணனுடைய கதை தான் பாடப்படுகிறது. என்ன? एक नारायण ही सत्य है। ஒரே ஒரு நாராயணன் தான் உண்மை ஆவார். लक्ष्मी की भी कथा नहीं गाई जाती। உண்மையான லக்ஷ்மியினுடைய கதையும் பாடப்படுவதில்லை. जो सदा साथी साथनी है, चिर संगिनी है, जीवन साथी है, वो भी झूठ। யாரு எப்பொழுதும் கூடவே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களும் பொய். सत्य कौन? உண்மை யாரு? सिर्फ एक सत्यनारायण। ஒரே ஒரு சத்யநாராயணன் தான். तो बाप समझाते हैं எனவே தந்தை புரிய कि வைக்கிறார். याद की यात्रा बड़ी पक्की चाहिए। நினைவினுடைய யாத்ரா மிகவும் பக்காவாக வேண்டும். ज्ञान तो बहुत आसान है। ஞானம் மிகவும் எளிதாகும். देही अभिमानी बनने में बहुत मेहनत है। ஆனால் இந்த தேகத்தை மறப்பதில் தான் மிகவும் முயற்சிகள் இருக்கிறது. बाप कहते हैं किसी की भी देह को याद नहीं करो। தந்தை சொல்கிறார் யாருடைய தேகத்தையும் நினைவு செய்யாதீர்கள். वो है भूतों की याद। அது என்னவென்றால் பேய்களின் நினைவாகும். क्या? என்ன? किसी की भी देह को याद न करो। யாருடைய உடலையும் நினைவு செய்யாதீர்கள். நல்லது. तो शंकर जी की देह को याद करे या न करे? எனவே சங்கருடைய உடலை நினைவு செய்யணுமா இல்லையா? साकार में निराकार को याद करना है तो वो देह किसकी हुई? இப்ப சாகாரத்தில் நிராகார நினைவு செய்யணும் என்றால் அந்த சாகார உடல் யாருடையதாகுகிறது? है? बाबा को दे चुके हैं। हाँ, उस देह पर भी उनका कोई अधिकार नहीं है। वो देह किसकी हो गई? शिव बाप की हो गई। அந்த உடல் அந்த சாகார உடல் மீது அந்த சாகாரத்தினுடைய எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஏனென்றால் அந்த உடலையும் அவர் யாருக்கு கொடுத்து விட்டார்? சிவனுக்கு கொடுத்து விட்டார். तो शिव बाप की जो चीज हो गई तो जो किसकी कही जाएगी? शिव बाप की कही जाएगी। எனவே அந்த பொருளை தந்தைக்கு கொடுத்த பின் அந்த பொருள் யாருடையது என்று சொல்லப்படும்? சிவ தந்தையுடையது. जो शिव कृष्ण के स्वरूप में तो फिर देह की याद बनी रहेगी। कृष्ण तो भगवान है ही। அப்ப பாபா அவங்க கேக்குறாங்க பாபா கிருஷ்ணனுடைய ரூபத்தில் எந்த உடனே நினைவு செய்யணும்? அவங்க சொல்றாரு கிருஷ்ணர் கடவுளே இல்லை. किसी रूप में निराकार को भी याद करते हैं साकार के द्वारा। तो देह की याद तो सभी बनी रहेगी। लेकिन वो देह அவங்க சொல்றாங்க பாபா நிராகாரத்தை சாகாரத்தில் நினைவுக்கும் போது அந்த தேகத்தின் நினைவும் வருகிறது. को किसने ग्रहण कर लिया? அப்ப பாபா சொல்றாரு அந்த தேகத்தை யாரு கிரகணிச்சுக்கினாங்க? उसकी जिम्मेवारी किसने ले ली? சிவ பாபா எடுத்துக்கினாரு. அப்ப அதனுடைய பொறுப்பு யாருடையதாகுகிறது? वो
वो मुकर्रर रथ किसने बनाई दी है? அந்த நிரந்தரமான ரதமாக யார் ஆக்கிவிட்டார்? शिव ने मुकर्रर में बना दिया। சிவன் தான் அந்த நிரந்தரமான ரதமாக்கி விட்டார்। जिम्मेवारी ले ली, அப்பொழுது எப்போ அவரு பொறுப்பு எடுக்கிறாரோ तो सारी जिम्मेवारी उसकी। எனவே முழு பொறுப்பும் அவர்தாகுகிறது। इसलिए भक्ति मार्ग में जो मूर्ति होती है, उस मूर्ति की भी चरण रज माथे से। அதனால்தான் பக்தி மார்க்கத்தில் எந்த மூர்த்தி இருக்கிறதோ சிலை, அதனுடைய சிலையினுடைய காலுக்கீழ் இருக்கிற மண்ணையும் நெற்றியில் வைத்துக் கொள்கிறார்கள்। क्या? என்ன? सारे शरीर में निम्नतम होते हैं चरण। முழு உடலிலும் கீழான அங்கம் எது என்றால் கால்। ऊंचे से ऊंचा होता है उत्तम अंग। அதை விட அதிகமான உயர்வான இடமாகும் இந்த நெற்றி பொட்டு। तो चरण की जो धूल है वो भी எனவே எந்த காலினுடைய மண் இருக்கிறதோ அதையும் माथे से लगाते हैं। நெற்றியில் போடுகிறார்கள்। चरणों का भी संग मिल जाए, அதாவது அந்த காலுக்கான சங்கமும் சங்கு கிடைத்து விட்டால், தொடர்பு கிடைத்து விட்டால், तो भी अपने को धन्य समझते हैं। அப்பொழுதும் தன்னை மிகவும் பாக்கியசாலி என்று புரிந்து கொள்கிறார்கள்। घर को याद करो, इसीलिए भी तो बोला ऐसे, घर को याद करो। அவங்க சொல்றாங்க, பாபா இது கூட தானே சொல்லிருக்காங்க வீடை நினைவு செய் என்று। बाप का घर कौन सा है? தந்தையுடைய வீடு எது? सोल का घर कौन सा है? சுப்ரீம் சோலுடைய வீடு இந்த உலகத்தில் எது? जिसमें बैठा है, जिस मुकर्रर रथ में बैठता है वही उसका घर होगी। எந்த நிரந்தரமான ரதத்தில் அவர் அமர்கிறாரோ அதுதான் அவருடைய வீடு ஆகுகிறது। तो घर तो पावन ही है எனவே வீடு தூய்மையாக இருக்கிறது। और इसको अनुभव भी करते हैं। பிறகு அதை அனுபவம் செய்கிறார்கள்। कोई फोन करते हैं तो कहते हम सब भूल गए। போன் செய்யறாங்க, அப்ப என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாத்தையும் மறந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள்। बहुत बातें हमने याद करके रखी थी, सारी बातें भूल गए। நிறைய விஷயம் நாங்க நினைத்து வைத்திருந்தோம், ஆனா இப்பொழுது அனைத்தையும் மறந்து விட்டோம்। बाबा अचानक मिलते हैं तो कहते हैं सामने आने से सारी बात भूल जाती। பாபா திடீர்னு கிடைக்கிறாரு, அப்ப என்ன சொல்றாங்க, முன்னாடி வர சொல்ல மறந்துட்டோம் என்று சொல்கிறார்கள்। तो क्यों भूल जाती है उनको? எனவே ஏன் மறந்து விடுகிறார்கள்? भूल जाती அனைவருக்கும் ஏன் மறந்து விடுகிறார்கள்? है? कोई तो सामने बैठ करके ढेर सारे प्रश्न आते हैं। சில பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும், கேள்விகள் और எழும்। कोई को बिल्कुल प्रश्न आते ही नहीं, कहते हम तो சில பேருக்கு கேள்விகளே வராது, சொல்கிறார்கள் सब भूल जाते हैं। நாங்க அனைத்தும் மறந்து कुछ விடுகிறோம், याद नहीं रहता। எதுவுமே ஞாபகம் இருக்கல। அப்படி ஏன் நடக்கிறது? कारण क्या हुआ? அதனுடைய காரணம் என்ன? है? अरे कुछ तो कारण होगा। அரே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? रथ है उसे बाप का रथ है। नहीं, जो बच्चे बाप के ज्यादा नजदीक हैं पुरुषार्थ में, பாபா சொல்றாரு, எந்த குழந்தைகள் தந்தைக்கு மிகவும் அருகில் இருக்கிறார்களோ புருஷார்த்தத்தில், आत्मिक स्टेज के पुरुषार्थ में ज्यादा नजदीक होते हैं, ஆத்மீக நிலையின் புருஷார்த்தத்தில் அதிகமாக பக்கத்தில் இருக்கிறார்களோ उनको ये अनुभव होता है அவர்களுக்கு இந்த அனுபவம் ஆகுகிறது। कि जैसे ही बाप नजदीक आता है, संग में आता है, सामने आता है, वो सारा सब कुछ भूल जाता है। என்னவென்றால் எப்படி தந்தை அவர்களுக்கு முன்னால் வருகிறாரோ, அருகில் வருகிறாரோ, அப்பொழுது அவர்கள் அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள்। कुमारिका दादी के जो पक्के पक्के फॉलोअर्स होंगे, कुमारिका दादी जब उनके सामने पहुंचेगी तो खुशी का पारावार उनका नहीं रहता। அப்பொழுது பாபா எக்ஸாம்பிள் சொல்றாரு, எப்படி குமாரிகா தாதியினுடைய பக்காவான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அப்போ அந்த ஃபாலோவர்ஸ் குமாரிகா தாதிக்கு முன்னால் சென்றால் அவர்களுக்கு சந்தோஷம் அது மிகவும் அதிகமாகிவிடும்। सब कुछ भूल जाते हैं। அனைத்தையும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள்। ஏன் மறக்கிறார்கள்? भूल जाते हैं। वो जन्म जन्मांतर की छाप उनके अंदर पड़ी हुई है। அது நிறைய பிறவிக்கான அந்த அச்சு அவங்களுடைய புத்தியில் இருக்கிறது। तो बाबा जो प्रश्न करते हैं इसका मतलब उनकी आत्मिक अब स्थिति प्रश्न में करते हैं, दो तरह से प्रश्न बताए हैं व्यक्तवाणी में। அப்ப பாபா சொல்றாரு, சாரி அவங்க கேக்குறாங்க, பாபா இவ கேள்வி கேக்குறாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா, அதுக்கு பாபா சொல்றாரு ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்யக்தவாணியில்। एक होते हैं जिज्ञासा शांत करने की, ஒன்னு என்னவென்றால் தன்னுடைய
கேள்விகளை அமைதியாக்குவதற்கான கேள்வி. लिए और एक होते हैं प्रश्न अपोजिशन करने के लिए। இரண்டாவது கேள்வி என்னவாக இருக்கும் என்றால் அப்போசிஷன் பண்றதுக்கான கேள்வியாக இருக்கும். अब वो उनका भाव भाव क्या है प्रश्न करने का, वो तो वो जाने। அப்போ அவர்களின் என்ன பாவம் இருக்கிறது, உள்ளுணர்வுகள் இருக்கிறது கேள்வி கேட்கும் பொழுது, அது அவங்களுக்கு தான் தெரியும். मतलब वैसे प्रश्न चलते हैं ना, चलते हैं ना। அப்போ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா நடக்கும் இல்லையா? அதுக்கு பாபா சொல்றாரு கண்டிப்பா செல்லும். भाई लोग ऐसे प्रश्न नहीं कर पाते, इसलिए उनका कल्याण हो जाता है उसमें। जो प्रश्न नहीं कर पाते उनका कल्याण हो जाता है। அவங்க கேக்குறாங்க பாபா சில பாய்லோக் வந்து கேள்வி அவங்களால கேட்க முடியாது, அப்பவும் அவங்களுக்கு நன்மை நடக்கிறது. तो उनको मदद कर दी ना, उनको मदद कर दी ना। அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு இல்லையா? तो बाप कहते हैं किसी की भी देह को याद न करो, எனவே वो தந்தை है சொல்கிறார் யாருடைய உடலையும் நினைவு செய்யாதீர்கள். भूतों की याद। அது என்னவென்றால் பூதர்களின் भूत நினைவாகும், पूजा है, பூதர்களின் भूत பூஜையாகும். की याद हो गई ना। பூதர்களின் நினைவு ஆகிவிட்டது இல்லையா? कहाँ भगवान और कहाँ भूत। எங்க பகவான் இருக்கிறார் மற்றும் எங்க பூதர்கள் இருக்கிறாங்க. मैं तो अशरीरी हूँ, எனக்கு உடல் இல்லை मतलब அப்படின்னா मैं तो जिस तन में हूँ நான் எந்த உடலில் இருக்கிறேனோ उसमें அவருக்குள் आसक्त होकर के नहीं रहता हूँ। ஈடுபட்டு இருப்பதில்லை. मैं अशरीरी हूँ எனக்கு உடல் और இல்லை. आत्माएं பிறகு ஆத்மாக்களுக்கு वो शरीर में आसक्त होने की स्वभाव वाली। அவர்கள் உடல் மேல் ஈடுபட்டு இருக்க வேண்டிய சுபாவம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். देह और देह के संबंधों में, देह के पदार्थों में कुछ न कुछ आसक्ति जरूर होती है, हो தேகம் जाती है। பிறகு தேகத்தின் சம்பந்தங்கள் பொருட்கள் மேல் கொஞ்சமாவது ஈடுபாடு கண்டிப்பாக ஏற்படுகிறது. तो देखो इन आंखों से देखते हुए बुद्धि से बाप को याद करना है। எனவே பாருங்கள் இந்த கண்களால் பார்த்துக்கொண்டே தந்தையை நினைவு செய்யணும் புத்தியின் மூலமாக. आंखों से देखते भी जाओ, கண்கள் மூலமாக பார்த்துக்கொண்டே செல்லுங்கள். आंखों से देखते हैं देहधारी को, लेकिन याद करते हैं कैसे। கண்கள் மூலமாக தேகதாரியை தான் பார்க்கிறோம், ஆனால் யாரை நினைவு செய்கிறோம்? कैसे याद करेंगे। எப்படி நினைவு செய்யணும்? அப்பனா और आंखें तो साकार को देख रही। அவங்க சொல்றாங்க புத்தி பாபாவை தான் பார்க்கிறது, ஆனா பாபா சொல்றாரு ஆனா கண்கள் சாக்காரத்தை தான் பார்க்கிறது. देखते हुए देखें। அப்ப அவங்க சொல்றாங்க பார்த்து கொண்டே பார்க்காமல் இருக்கணும். अच्छा हम आपको पुकारेंगे कैसे। அப்ப பாபா கேக்குறது அப்போ நான் உங்களை எப்படி கூப்பிடுவது? नाम रूप से ही पुकारेंगे, பேர் சொல்லி தானே கூப்பிடுவாங்க. नाम रूप से पुकारेंगे तो देह याद आएगी तभी तो पुकारेंगे। பேர் மற்றும் ரூபத்தில் கூப்பிடும் பொழுது ரூபம் நினைவு வரும், அப்பதானே பேர் கூப்பிடுவாங்க. कि ये कहेंगे ए आत्मा इधर आओ। இல்லையானால் எப்படி சொல்லுவாங்களே ஆத்மா இங்க வாங்கன்னு. आत्मा कहेंगे तो बिंदु याद आएगा, और बिंदु का जो स्पेशल रूप है ஆத்மா சொன்னால் புள்ளி நினைவுக்கு வரும். பிறகு அந்த புள்ளியினுடைய எந்த ஸ்பெஷலான ரூபம் இருக்கிறதோ தன்னுடைய विशेष आकार है, प्रकार है, விசேஷமான ஒரு ரூபம் இருக்கிறது, वो तो साकार ही होगा। அது சாக்காரமாக தான் இருக்கும். तो साकार को देखेंगे तभी तो नाम रूप याद आएगा, எனவே சாக்காரத்தை பார்த்தால் தானே பேர் ரூபம் நினைவுக்கு வரும். नहीं तो नाम रूप कैसे याद आएगा। இல்லையானால் எப்படி பேர் மற்றும் ரூபம் நினைவுக்கு வரும்? देखें लेकिन देखते ही झट आत्मा याद आ जाए। பார்க்கணும், ஆனால் பார்த்து விட்டு உடனே வந்து ஆத்மா நினைவுக்கு வரணும். क्या என்ன? देखते हैं साकार शरीर को, சாக்கார உடலை தான் பார்க்கிறார்கள், लेकिन साकार शरीर देखते हुए भी क्या याद आ जाए। ஆனால் சாக்கார உடல் பார்த்து மட்டும் என்ன நினைவு வரணும்? स्टार आत्मा याद आ जाए। புள்ளியான ஆத்மா தான் நினைவுக்கு வரணும். जहाँ है वहाँ परमात्मा भी मौजूद है। எனவே எங்கு வந்து ஆத்மா இருக்கிறாரோ அங்க பரமாத்மாவும் இருக்கிறாரு. आत्मा से परमात्मा कभी दूर नहीं हो सकता। ஆத்மா விட்டு பரமாத்மா எப்பொழுதும் தூரமாக இருக்க முடியாது. ओम शांति। ஓம் சாந்தி.